வணக்கம். காலத்தின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் மறைவடைந்ததை அடுத்து அஇஅதிமுகவினருக்கு எச்சரிக்கை ஒன்றை திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி விடுத்திருக்கிறார். குட்டையை குழப்ப முயற்சிக்கிறார்கள், சிந்து முடிவோர் குறித்து கவனம் தேவை என்று அதிமுகவினருக்கு அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். மற்றொரு தளத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் மீதான விமர்சனங்களுக்கு, குற்றச்சாட்டுகளுக்கு, அதாவது நேரடியாகவோ மறைமுகமாகவோ பாரதிய ஜனதா கட்சி தமிழக ஆட்சியை இயக்குவதாகவும் தமிழ்நாட்டில் காலூன்ற இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வதாகவும் எழுந்த குற்றச்சாட்டுகள், விமர்சனங்களுக்கு அந்த கட்சியின் தலைவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் ராஜாவும் பதில் சொல்லியிருக்கிறார்கள். கொல்லைப்புற வழியாக அதிகாரத்தை கைப்பற்றும் நோக்கம் எங்களுக்கு இல்லை, இப்படி வெளியாகக்கூடிய செய்திகளில் எந்த உண்மையும் இல்லை என்ற கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த இரண்டு கருத்துக்களும் ஏன் எழுகின்றன? வெறும் ஊகங்களின் அடிப்படையில் மட்டுமே இந்த கருத்துக்கள் பரிமாறப்படுகின்றனவா என்பதை விவாதிக்கலாம். நம்மோடு பாரதிய ஜனதா கட்சியின் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள், இந்திய குடியரசுக் கட்சியின் திரு சேக்கு தமிழரசன் அவர்கள், மூத்த பத்திரிகையாளர் விமர்சகர் திரு மாலன் அவர்கள், பத்திரிகையாளர் திரு சுப்பிரமணியம் அவர்கள். வணக்கம். திரு மாலன், உங்களிடமிருந்தே தொடங்குகிறேன். வீரமணி அவர்களுடைய எச்சரிக்கை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு விளக்கம், இந்த இரண்டும் ஊகங்களின் அடிப்படையில் மட்டுமே வரக்கூடியது அப்படின்னு சொல்லலாமா? அதற்கு ஏதேனும் வேற சான்றுகள், கண்ணுக்கு புலப்படாத சான்றுகள், நகர்வுகள் அதன் பின்னால் இருக்குது அப்படின்னு நம்ம யூகிக்கணுமா? அதாவது இப்போ ஒரு வெற்றிடம் இருக்குது, கட்சியில் ஒரு வெற்றிடம் இருக்குது. அந்த வெற்றிடம்ங்கிறது, அதாவது பொதுச் செயலாளருடைய பதவி யார் எடுத்துக்கொள்ளப் போகிறார்கள் என்கின்ற ஒரு வெற்றிடம், கட்சி தலைமை பதவி, கட்சி தலைமை. அப்போது அது திருமதி சசிகலாவே அந்த பதவிக்கு வருவாரா, அல்லது கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் வேறு யாரானும் அதற்கு கருதப்படுவார்களா என்கின்ற ஒரு கேள்வி கட்சிக்குள்ளே இருக்கிறவர்கள்ட்டையும் இருக்குது, ஊடகங்கள்ட்டையும் இருக்குது, பொதுமக்கள்கிட்டையும் இருக்குது. அப்படி பார்க்கிற போது இதுவரைக்கும் இல்லாத ஒரு கேள்வி அங்கே அந்த இடத்துல முளைக்குது. அதாவது ஜெயலலிதா இருந்த வரைக்கும் ஒரு கட்சிக்குள்ளே ஒரு காஸ்ட்டை பேலன்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்பது இல்லாமல் இருந்தது. ஏன்னா அவர் தான் ஓட் கேச்சர், அவர் தான் கட்சியினுடைய ஃபேஸ், அவர் சொல்கிறது தான் கட்சியினுடைய ஐடியாலஜி. அவர் தான் யார் வேட்பாளர் என்பதை தீர்மானிப்பார், அவர் தான் யார் அமைச்சர் என்பதை தீர்மானிப்பார். அந்த மாதிரி அது இருந்தது. ஆனால் 2016 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு ஒரு ஆட்சி அமைக்கக்கூடிய அளவிற்கான அந்த மெஜாரிட்டி, அந்த எட்ஜ் எங்கேருந்து கிடைக்குதுன்னு கேட்டால் மேற்கு மாவட்டங்கள்லேருந்து கிடைக்குது. மேற்கு மாவட்டங்களில் ஒரு சமுதாயம் ரொம்ப ஒரு அதிகமான எண்ணிக்கையிலையும் வலிமை கொண்டும் தேர்தலில் முடிவுகளை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை கொண்டும் ஒரு சமுதாயம் இருக்குது. அந்த சமுதாயத்திற்கு போதுமான ரெப்ரசன்டேஷன் அமைச்சரவையில் இல்லை, கட்சியில் இல்லை. அமைச்சரவையில் இருக்குது, அமைச்சரமான எண்ணிக்கை இல்லை, அந்த ப்ரொப்போர்ஷன் இல்லை. அதாவது மற்ற இன்னொரு சமூகத்திற்கு இருக்கக்கூடிய அளவிற்கான ப்ரொப்போர்ஷனுக்கு இவங்களுக்கு இல்லை, கட்சியிலையும் இல்லை என்கின்ற ஒரு மனக்குறை இருக்கிறது. அந்த மனக்குறைக்கு அந்த கட்சியிலிருந்து அந்த சமூகத்தை சேர்ந்த ஒருவர் தலைவராக விரும்புவதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். அதுக்காக இடத்துல ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் சொல்லணும். திரு ரவிக்குமார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சொல்லும்போது, அதிமுகவுக்கு கணிசமான எம்எல்ஏக்கள் இந்த சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது குறிப்பாக தாழ்த்தப்பட்ட சமூகத்திலிருந்து 31 எம்எல்ஏக்கள் அந்த சமூகத்திலிருந்து அதிமுகவினர் வெளியே வந்திருக்கிறாங்க. நீங்கள் கொங்கு மண்டலத்தில் உள்ள ரெப்ரசன்டேஷன், அதற்கான சரிவிகித பிரதிநிதித்துவம் அதிகாரத்தில் தந்திருக்கான்ற கேள்வியை அப்படியே இங்கே பொருத்தி பார்த்தால் சபாநாயகர் தனபால் அவர்களை தவிர மீதி வலுவான பதவிகளில் யாரும் இருப்பதாக தெரியலை அப்படின்ற குற்றச்சாட்டையும் அந்த தரப்பிலிருந்து முன்வைக்கிறாங்க. அந்த கணக்கையும் இதில் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்ற பார்வையும் முன்வைக்கிறாங்க. இருக்கலாம். பட் ஆனால் இதில் அந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு தலைவர் தனக்கு வாய்ப்பு இருப்பதாக கருதுவதனால் இந்த பேச்சுகள் எழுந்திருக்குமோ என்கின்ற ஒரு கேள்வி இருக்குது. அதாவது இது மீடியாவில் பிளான்டடா, அல்லது மீடியா தன்னிச்சையாக இந்த ஆய்வுகளை மேற்கொண்டு செயல்படுகிறதா, அல்லது வேறு யாராவது ஒருவர் அந்த பதவிக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஊடகங்களும் வேறு சில அரசியல் சக்திகளும் காய் நகர்த்துகின்றனவா, குறிப்பாக டெல்லியில் இருக்கக்கூடிய அரசியல் சக்திகள் காய் நகர்த்துகின்றனவா என்ற கேள்விகளெல்லாம் எழுவதனால இது விஷயம் ஒரு விவாதத்திற்குரிய ஒரு விஷயமாக அது ஆகியிருக்கிறது. அதனால் இதில் என்னை பொறுத்தவரையில் கட்சியினுடைய தலைமை யார் எடுத்துக்கொண்டாலும் எனக்கு ஒரு கவலையும் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா அது அவர்கள் கட்சியோட முடிவு. அதை அவர்களால் அதை முன்னிறுத்தி தேர்தலில் ஜெயிக்க முடியுமானால் ஜெயிக்கட்டும், அதை பற்றியும் ஒன்றும் இல்லை.
முடியாது என்றால் அதை ஃபேஸ் பண்ண போகிறது அவங்க. அதனால் கட்சிக்குள்ளே என்ன நடக்கிறது என்பதை பற்றி ஒரு பொதுமக்களாக, ஒரு குடிமகனாக, ஒரு வாக்காளனாக, ஒரு பார்வையாளனாக எனக்கு அதில் வந்து எந்த ஒரு கருத்தும் இல்லை. அது வந்துட்டு ஆனால் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய நகர்வுகளுக்கான அந்த காரணங்கள் என்னவாக இருக்கும் என்று யோசித்து பார்க்க வேண்டியிருக்கு. ஒருவேளை திருமதி சசிகலாவுக்கு அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்வார்கள் என்றால் சாதாரண மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அச்சம் என்னவாக இருக்குன்னு சொன்னால், ஜெயலலிதா இருந்த வரைக்கும் அந்த குடும்பத்தினுடைய செல்வாக்கை அவரால் வந்து தடுத்து நிறுத்த முடிந்தது. இவரால் தடுத்து நிறுத்த முடியுமா என்கின்ற ஒரு கேள்வி இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறதை போல் வந்து இன்னொரு குடும்ப ஆட்சி, பல்வேறு பவர் சென்டர்கள் என்பது உருவாகுமானால் நீங்கள் வந்து அதில் வந்து அந்த டிரான்ஸ்ஃபயரில் அடிபட போவது சாதாரண மனிதனாக இருப்பானா என்கின்ற ஒரு கேள்வி. இல்லை, நீங்கள் ஆட்சி தலைமையை ஏற்பது பற்றிய விஷயத்துக்கு தான் நீங்கள் உங்களுடைய பதிலாக இது இல்லை, கட்சி தலைமைக்கே சொல்கிறீங்க. கட்சி தலைமைக்கே சொல்கிறேன். ஏன்னா ஆளுங்கட்சி இப்போ அது வந்துட்டு, அதனால் ஆளுங்கட்சியினுடைய தலைமையை வந்து அதில் வந்து இஃப் இட் இஸ் கோயிங் டு பி சப்ஜெக்டட் டு டிஃப்ரெண்ட் இன்ஃப்ளூயன்சஸ் ஃப்ரம் த ஃபேமிலி. தினமணியின் தலையங்கம் வேறொரு கருத்தை முன்மொழிந்தது. இல்லை, தினமணியோட அவங்களுடைய கட்சி விவகாரம், அது அவங்களுடைய உட்கட்சி விவகாரம். அவங்க யார்கிட்ட பெரும்பான்மை இருக்கிறதோ அவங்க பொதுச் செயலாளராக வரலாம். அதனால் வரக்கூடிய விளைவுகள் நன்மையோ தீமையோ அது அந்த கட்சியை மட்டும் சார்ந்தது அப்படின்ற பார்வையை முன் வச்சிங்க. இல்லை, அது என்னுடைய பார்வை தான். ஆனால் அதில் நான் சொல்ல வந்தது என்னென்னா, ஒரு சாதாரண மனிதனுக்கு ஏற்படக்கூடிய கவலை என்னவென்று சொன்னால், ஒரு ஆட்சியில், அதாவது கட்சியினால் தேர்ந்தெடுக்கப்படாதவர்களோ அல்லது ஆட்சியில் அங்கம் வகிக்காதவர்களோ மறைமுகமாக ஆட்சியில் வந்து செல்வாக்கு செலுத்துவார்களானால், ஒன்றுக்கு மேற்பட்ட அதிகார மையங்கள் உருவாகுமானால், அதனால் வந்து விஷயங்கள் வந்து பலவீனப்படவோ குழப்பமடையவோ வாய்ப்புகள் உண்டு. அது சாதாரண மனிதனை பாதிக்குமா என்கின்ற கேள்வியும் இருக்கிறது. திரு தமிழரசன் அவர்கள்ட்ட கேட்கலாம். அவர் அதிமுகவுடைய நீண்டகால தோழமை கட்சியைச் சேர்ந்தவர். அதிமுகவோடு நெருக்கமான உறவை பல ஆண்டு காலம் பேணி வந்தவர். அதிமுக தொண்டர்களுடைய மன ஓட்டமும் தெரியும், நிர்வாகிகளோடும் பல மட்டங்களில் பழகியிருப்பீங்க. திரு மாலன் அவர்கள் முன்வைக்கிற பல்வேறு கருத்துக்களை பற்றி உங்களுடைய பார்வை. அவர் சொல்கிற போது ஒரு கருத்து சொன்னார். திருமதி சசிகலா அவர்கள் தலைமை பொறுப்பை ஏற்பதன் மூலம் திருப்பி ஒரு குடும்ப ஆட்சி வந்து விடாதா அப்படின்ற ஒரு எண்ணம் சிலருக்கு இருக்கிறதுன்னு. நான் அவரையே பார்த்து திருப்பி கேட்குறேன், வேறு யாராவது ஒருவர்கள் வந்தால் அவர்களுக்கு குடும்பம் இருக்காதா? அவர்கள் குடும்பம் இருக்காதா? அந்த குடும்பத்தில் அங்கத்தினர்கள் இருக்க மாட்டார்களா? அங்கேயும் இருக்கத்தான் செய்வார்கள். புரட்சித் தலைவி அம்மா அவர்களைப் போல குடும்பமே இல்லாத ஒருவர் இனி ஒருவர் இந்த கட்சியினுடைய தலைமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எப்படி போய் தேடி பிடிப்பது முடியுமா? அவர்களுக்கு இருந்து ஒரு சிறிய குடும்பத்தை கூட அவங்க ஒதுக்கி வைத்திருந்தார்கள், அது வேறு. அதனால் அது ஒரு காரணமாக எனக்கு தெரியவே இல்லை. அதுக்கு என்ன சந்தேகம் வருவதற்கு என்ன காரணம்னா, அவங்க வந்து போயஸ் தோட்டத்திலிருந்து அவங்க வெளியில் அனுப்பப்பட்ட போது, பிறகு 100 நாட்களுக்கு பிறகு திரும்பி வந்தபோது அவங்க கொடுத்த அறிக்கையில் வந்து அவங்க சொல்லியிருந்தது, என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களே அக்காவுக்கு எதிராக வந்து சதி செய்கிறார்கள் என்பது எனக்கு தெரியாமல் போய்விட்டது. நான் போயஸ் தோட்டத்தை விட்டு வெளியில் போனதற்கு பிறகு தான் தெரிந்தது. எனக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை. அப்படி தொடர்பு வைத்திருக்கிறவர்களோடு எனக்கு வந்து எந்தவித தொடர்பும் வைத்துக்கொள்ள மாட்டேன். எனக்கு பொது வாழ்வில் அக்கறை இல்லை, அரசியலுக்கு வருவதில் ஆர்வம் இல்லை என்றெல்லாம் அப்போ வந்து அவங்க வந்து அறிக்கை கொடுத்தாங்க. அது வந்துட்டு அதனால் அந்த கேள்விகள் வருது. அதாவது மறைந்த முதல்வருக்கு எதிராக இருந்தவர்கள் வந்து அவர்கள் கையில் கட்சி போகுமா என்கின்ற ஒரு கேள்வி வருகிற போது அந்த கட்சி தொண்டனுக்கு ஒரு கவலை இருக்கத்தானே செய்யும். இந்த விஷயத்தில் திரு கி. வீரமணி அவர்கள் வெளியிட்டிருக்கிற ஒரு கருத்து இல்லை, நானே அதுக்கு முழுமையான பதில் சொல்லலை. அதுக்குள்ள ஒரு குறுக்கிட்டார். இந்த அறிக்கை அன்றைக்கு திருமதி சசிகலா அம்மா அவர்கள் அப்போது அவருடைய ஒரு விளக்கமாக தந்த அறிக்கை. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இவர்களை பற்றி தந்த அறிக்கையும் இருக்கிறது. எனக்கு எவ்வளவு நம்பகமாக இருந்திருக்கிறார், எவ்வளவு துணை நின்றிருக்கிறார், எவ்வளவு நீண்ட காலம் என்னோடு இருக்கிறார், எவ்வளவு தியாகங்களை எனக்காக செய்திருக்கிறார், அவருடைய உடன்பிறவா சகோதரியாகவே நான் கருதுகிறேன் என்றெல்லாம் அவர்கள் தந்த அறிக்கையும் இருக்கிறது. அதை நாம் ஒதுக்கி வைத்து விட முடியாது. அதனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய காலத்திலும் சரி, புரட்சித் தலைவி அம்மாவினுடைய காலத்திலும் சரி, புறக்கணிக்கப்பட்டவர்கள் திருப்பி சேர்த்து கொள்ளப்படுவதும் அவரால் புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு இவர்கள் அங்கீகாரம் தருவதும் இதுவெல்லாம் அரசியலில் ஒரு பெரும் நீரோட்டத்தில் ஒரு இயக்கம் நடத்துகிற போது வாடிக்கையாக இருந்து வந்திருக்கிற நிகழ்வுகள். அதெல்லாம் வந்து கட்சி உறுப்பினர்கள் மீது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது, கட்சி உறுப்பினர்கள் மீது குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டது, அவர்கள் மன்னிக்கப்பட்டார்கள், திருப்பி ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள், அதெல்லாம் நடந்தது. இது வந்து ஒரு குடும்பத்தின் மீது சொல்லப்படுகிற ஒரு குற்றச்சாட்டு.
ஜெயலலிதாவுடைய திருவுடல் ராஜாஜி அரங்கத்தில் வைத்திருக்கும் போது பார்க்கிறோம், அதே குடும்பம் அவருக்கு அருகிலே வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த சந்தேகங்கள், இந்த கேள்விகள் வரத்தானே செய்யும். அவருடைய உடல் புகழுடல் அங்கே இருந்தபோது எத்தனையோ கட்சிக்காரர்கள் வந்தார்கள், போனார்கள், எதிர்த்தவர்கள், அவரை கடுமையாக விமர்சித்தவர்கள் கூட வந்தார்கள். இல்ல வந்தார்கள், அங்கே ஒரு தலைவரின் இந்த இறுதி நிகழ்வின் போது அங்கே அவர்கள் கூடியிருந்தார்கள். ஏதோ ஒரு கட்டத்திலே அவர்கள் எல்லாம் இருந்தவர்கள், உடன் இருந்தவர்கள், அவர்கள் எல்லாம் கூடியிருந்தார்கள் என்கிற ஒரு காட்சியே கண்டனத்துக்குரியது என்று சொல்லிவிட முடியாது. அப்படி சொல்வது என்பது நாகரிகமற்றது. அவரோடு தொடர்புடையவர்கள் தான், ஏதோ ஒரு வகையிலே தொடர்புள்ளவர்கள். அதான் இப்போ வந்து எதிர்கட்சிக்காரர்கள் கூட எவ்வளவு பேர் வந்தார்கள், அவரை எவ்வளவு கடுமையாக விமர்சித்தவர்கள், அவரை சிறைக்கு அனுப்பியவர்கள் கூட வந்தார்கள், சிறைக்கு போவதற்கு காரணமாக இருந்தவர்கள் கூட வந்தார்கள். ஆக அதையெல்லாம் வந்து அது மட்டும் என்னன்னா அது ஒரு நாகரிகம், இது நாகரிகமற்ற தன்மையா? சரி, இதுல அதனால அப்படியெல்லாம் நம்ம வந்து கருதிவிட முடியாது. அது ஒரு நல்ல பார்வை இல்லை. சிறை வாசங்களில் பங்கேற்றவர் அப்படின்னு சொல்லி திரு கி வீரமணி அவர்கள் வெளியிட்டிருக்கிற இந்த அறிக்கையில் சசிகலாவை பற்றி தேவையில்லாமல் பெரும் ஆய்வே நடத்தி அரசியல் ஆவர்த்தனம் செய்கிறார்கள், சிந்து முடிகிறார்கள், குட்டையை குழப்புகிறார்கள், அதிமுகவினர் மட்டத்தில் எச்சரிக்கை தேவை என்ற கருத்தை முன்வைக்கிறார். வீரமணி அவர்கள் அதிமுக ஆட்சிக்கு வரணும்னு பாடுபட்டவர் இல்லை. அவர் கடந்த தேர்தலில் அதிமுகவுக்கு எதிரான ஒரு அரசியல் நிலைப்பாட்டை எடுத்தவர். ஆனால் இன்னைக்கு இப்படியான ஒரு கருத்தை சொல்றத ஒரு முரண்பாடுன்னு பார்க்கிறதா, இல்லை மாறி இருக்கக்கூடிய சூழல்ல எழுந்திருக்க தேவைன்னு இதை பார்க்கிறதா? இல்லை, முரண்பாடும் இல்லை, அதில் தேவையும் பெரிதா இல்லை. திராவிட கழக தலைவர் ஆசிரியர் மாண்புமிகு வீரமணி அவர்கள் திராவிட இயக்கத்தினுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிற ஒரு தலைவர். தந்தை பெரியார் அவர்கள் எப்படி தேர்தல் அரசியலிலே பங்கு கொள்வதில்லை என்பதிலே உறுதியாக இருந்தாரோ அதை போலவே இன்றைக்கு ஆசிரியர் வீரமணி அவர்களும் அதே உறுதியோடு இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு இயக்கத்தினுடைய தலைவர். இந்த திராவிட கழகம்தான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கோ ஒரு தொடக்க அமைப்பு என்பதிலே யாருக்கும் மாறுபட்ட கருத்து இருந்து முடியாது. எப்போதெல்லாம் திராவிட இயக்கங்களுக்கு ஏதேனும் ஒரு தொல்லை வருகிறதோ, ஒரு இடுக்கண் வருகிறதோ, எதிர்ப்பு வருகிறதோ, அப்போதெல்லாம் வாடிக்கையாக அவர் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார். திமுகவில் கூட வந்து யார் அடுத்த தலைமைக்கு வருவதற்கு தகுதியானவர் என்று அவருடைய கருத்து சொல்லியிருக்கிறார். இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து திமுக கூட அவர் கருத்து சொல்லியிருக்கிறார். பேராசிரியருக்கு பதிலாக யார் இருக்க வேண்டும், இவருக்கு பதிலாக, இந்த கருத்துக்களை ஒரு வாடிக்கையாக திராவிட இயக்கங்களிலே சிக்கல் வருகிற போது, அப்படி ஒரு கருத்தாக்கம் அரசியலிலே நிலவுகிற போது, அப்போதெல்லாம் திரு வீரமணி அவர்கள் அந்த தொடக்க அமைப்பின் தாய் அமைப்பின் ஒரு பொறுப்பாளராய் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார். அப்படித்தான் இப்போது பதிவு செய்திருப்பதாக நான் கருதுகிறேன். இந்த பதிவு இதோடு நிற்கல. அதாவது அதிமுகவுக்கு எதிரான சக்திகள் அதை வீழ்த்துறதுக்கு முயற்சி பண்றாங்க, அல்லது அதுக்குள்ள குழப்பம் ஏற்படுத்த பண்றாங்க அப்படின்னு பொதுவாக சொல்வது வேறு. குறிப்பாக அவர் பாரதிய ஜனதா கட்சியை நோக்கியும் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார். பாரதிய ஜனதா கட்சி என்று பகிரமா அவர் சொல்ல வரலையே. நேரடியாக சொல்றது பாஜகவினுடைய கரிசனம், தூண்டிலை தூக்கி கொண்டு திரிகிறார்கள். ஒரு வாரம் கூட ஆகல, அதற்குள்ள இரண்டு கட்சிகளும் ஒன்று, கொள்கை அளவில் ஒன்றுன்னு வெங்கையா நாயுடு பேசுவது என்பது திடீர் என்ற ஒரு கரிசனம்ன்ற ஒரு கருத்தை சொல்றார். மோடி அவர்கள் தெரிவித்த அந்த இரங்கல், அதற்கு பிறகு அவர் இரண்டு கருத்தை சொல்றார். காவேரி ஆணையத்தை அமைக்கிறதுக்கு முன்வராதவங்க, அதிமுக எம்பிக்களை சந்திக்க கூட மறுத்த பிரதமர் மோடி, உங்களுடைய கூப்பிடு தூரத்தில் இருக்கேன், தொலைபேசி அழைக்கிற இடத்துல தான் நான் இருக்கேன்னு சொல்லி ஓ பன்னீர்செல்வம் அவர்கள்ட்ட சொல்லிட்டு போறதுல ஒரு மாற்றம் தெரிகிறது அப்படின்ற கருத்தை சொல்றாங்க. இது சாதாரணமாக நடக்கிற ஒன்றையே, ஒரு இரங்கல் தெரிவிக்கிற இடத்துல ஒரு ஆறுதல் சொல்லிவிட்டு செல்கிற ஒரு கருத்தையே, ஒரு சம்பிரதாயமான ஒரு கருத்தையே, ஒரு முரண்பட்ட கொள்கை, ஒரு பாஜக இவங்களுக்கு பிடிக்காத இயக்கம் அப்படின்றதுனால இதற்கு ஒரு நோக்கம் கற்பிக்கிற ஒரு எல்லைக்கு செல்றாங்களா அப்படின்ற கேள்வி இதுல வருது. திராவிட கழக தலைவர் எப்போதுமே இருக்கிற அவருடைய பார்வையிலே இந்த நிகழ்வுகளை அவருடைய கண்ணோட்டத்தில் விமர்சித்திருக்கிறார். அதில் வந்து அதுதான் வந்து ஒரு வழி நடத்துகிற, அதிமுகவை வழி நடத்துகிற இறுதியான முடிவு என்று யாரும் சொல்லிவிட முடியாது. அது அவருடைய பார்வை, அவருடைய கண்ணோட்டம், அவருடைய விமர்சனம், அவருடைய ஆய்வு. சரி, திருமதி வானதி அவர்கள்ட்ட கேட்கலாம். வானதி, நீங்க பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அண்மை காலத்தில் தமிழகத்தில் காலூன்றுவதற்கான முயற்சிகள் அப்படின்னு வரும்போது அதற்கான விளைவுகள், அதற்கான எதிர் விமர்சனங்கள் அப்படின்னு பலவிதமான கருத்துக்கள், மாற்று கருத்துக்கள் வந்துகிட்டு இருந்தாலும், இன்றைக்கு டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்தும் திரு ஹெச் ராஜா அவர்கள் சொல்லியிருக்கிற கருத்தும், பின்வாசல் வழியாக, கொல்லைப்புற வழியாக ஆட்சியை அல்லது அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய எண்ணம் எங்களுக்கு இல்லை, இப்படியான கருத்து
வேண்டுமென்றே சொல்றாங்க. மிகப்பெரிய வெற்றிடம் ஏற்பட்டிருக்கிறது என்பது உண்மை. ஆனால் பின்வாசல் வழியாக வரமாட்டோம், அந்த அவசியம் இல்லைன்னு சொல்றாங்க. இந்த விளக்கத்தை தர வேண்டிய நிர்பந்தம் அல்லது அவசியம் எங்கே இருந்து வருது திருமதி வானதி? இது பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க, நீங்க மறைமுகமாக மாநில அரசாங்கத்தின் மீது ஆதிக்கம் செலுத்த நினைக்கிறீர்களா, அதிகாரத்தை கைப்பற்ற நினைக்கிறீர்களா அப்படின்னு வரக்கூடிய கேள்விக்கான பதிலே அவரை தன்னிலை விளக்கம் கிடையாது. ஏனென்றால் இது தொடர்பாக நிறைய விமர்சனங்கள், கேள்விகள் நாங்களும் பார்க்குறோம். நீங்க குறிப்பாக முதலமைச்சருடைய மறைவிற்கு பின்னால் ஒரு 24 மணி நேரத்திற்கு பின்னாலேயே பிரதமர் மோடி அவர்கள் வருகை தந்தது, மத்திய அரசாங்கம் ஒரு ஒரு பரிவோடு சொல்லக்கூடிய விஷயங்களை மாற்று பார்வையில் அதை விமர்சனமாக்குவது அப்படிங்கிறத நாங்களும் பார்க்குறோம். அப்போது இது சம்பந்தமாக வரக்கூடிய கேள்விகளுக்குத்தான் மாநில தலைவர் அவர்களும் தேசிய செயலாளர் அவர்களும் பதில் வச்சிருக்காங்களே தவிர நாங்களே வலுக்கட்டாயமாக இல்லை நாங்கள் இப்படியெல்லாம் வரலன்னு சொல்ல வரல. ரெண்டாவது, திரு கி வீரமணி அவர்கள் ஒரு திராவிட இயக்கத்தில் ஒரு முன்னோடியாக இருக்கக்கூடிய இயக்கத்தில் இருந்து பிரிஞ்சு வந்த அரசியல் கட்சிகளில் இன்றைக்கு அந்த தலைமை பொறுப்பில் இருந்து அப்பப்போ திராவிட இயக்கங்களுக்கு நான் தான் ராஜகுரு அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கு அறிக்கை கொடுக்க நினைக்கிறாரான்னு தெரியல. ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் தமிழகத்தில் இருக்கிறது. பெரும்பான்மை மக்கள் ஒரு கட்சிக்கு ஆதரவளித்திருக்கிறார்கள். அரசியலமைப்பு சட்டத்தில் மாநில அரசாங்கத்திற்கும் மத்திய அரசாங்கத்திற்கும் உறவு எப்படி இருக்க வேண்டும் என்று தெளிவாக அதிகாரம் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது இவர் இந்த மாதிரி அறிக்கை மூலமாக அதிமுக கட்சிக்குள்ளே சிண்டு முடிக்கும் வேலை இருக்கிறது, எச்சரிக்கையா இருங்க, அதுவும் யாரை பார்த்து, பாஜக அப்படிங்கிற இன்னொரு அரசியல் கட்சியை பார்த்து எச்சரிக்கை கொடுக்கின்ற விதமாக இந்த இடத்துல அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் அவர்களுக்கு ஏன் வந்திருக்கிறது? திராவிட இயக்கங்களுடைய பாரம்பரியம் ஒண்ணு, எல்லாருமே ஒரே சித்தாந்தத்துக்கு தான் வேலை செய்யறோம்னு சொன்னா, மரியாதைக்குரிய பெரியவர் திரு வீரமணி ஐயா அவர்கள் 2 அரசியல் கட்சிகளையும் இணைத்தளவா அரசியல் செய்திருக்க வேண்டும் தமிழகத்தின் நன்மைக்கு. 2 அரசியல் கட்சிகளும் எதிரெதிர் துருவங்களாக கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கு மாற்றி மாற்றி திராவிட கட்சிகளுடைய சித்தாந்தம் இருந்திருக்கலாம். ஆனால் 2 தனித்தனியான அரசியல் கட்சிகள் இங்கு இருக்கிறது. 2 அரசியல் கட்சி பக்கத்திலையும் உறவு நட்பு எல்லாத்தையும் வச்சிருந்தவர் தான். இன்றைக்கு ஏன் இவருக்கு அதிமுக மேல இவ்வளவு கரிசனம் அக்கறை இவருக்கு வந்ததுன்னு இப்ப நாங்க கேள்வி கேட்கிறோம். அதிமுக மேல இருக்கக்கூடிய அக்கறையில பாஜக பத்தி எச்சரிக்கை கொடுக்கிற நீங்க, இப்ப நாங்க கேட்கிறோம் அதிமுக மேல உங்களுக்கு ஏன் இந்த கரிசனம் வருது? அப்ப நீங்க வேற ஏதோ ஒரு பின்னணி அரசியல் வச்சுட்டு இயங்குறீங்களா அப்படிங்கிற கேள்வியும் நாங்க முன்வைக்கிறோம். இப்போ என்ன அவசியம் வந்தது? திருமணி, யார் மீது மத்திய அரசாங்கத்திற்கும் மாநில அரசாங்கத்திற்கும் இருக்கக்கூடிய உறவை இதுல திருமணி, இதுல யார் மீது யாருக்கு கரிசனம், யார் சொல்றதுல உண்மையான கரிசனம் இருக்கு, யார் இதுல அரசியல் செய்யறாங்க? இதில் ஒரு விஷயந்தான் இதில் இதுக்கெல்லாம் காரணம். திரு வெங்கையா நாயுடு என்ன சொல்கிறாரு, ஐடியாலஜிக்கலி வி ஆர் சிமிலர், கொள்கை அளவில் எங்களுக்கு ஒற்றுமை உள்ளது. இது எந்த கான்டெக்ஸ்டில் கொடுக்கப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்லி பார்ட்டி அப்படின்ற அடிப்படையில் சொல்லியிருக்கலாம்ல. அந்த கான்டெக்ஸ்ட் அதான் சொல்கிறேன். இந்த டயத்தில் அவங்க பின்புற வாசல் வர வேண்டியதில்லை, முன்புற வாசல்லே வரலாம். அந்த மாதிரியான ஒரு வெற்றிடம் ஏற்பட்டிருக்கிறது. இப்போ திரு வெங்கையா நாயுடு அன்னைக்கு முதல் நாள்லேருந்து இறுதி வரை அங்கேயே இருக்கிறார். இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்கு, பர்டிகுலர் மாநிலத்துக்கு அவர் இந்த தருணத்தில் அவர் இன்சார்ஜுங்கிற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் உருவாக்கப்படுகிறது. அவர் அங்கேயே முழுவதும் நின்றிருக்கிறார். அடுத்த நாளே இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும் பொழுது ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு டெம்டேஷன் இருக்கிற மாதிரி அதாவது எந்த அடிப்படையுமே இல்லாமல் திடீரென்று இந்த திரு கி வீரமணி அவர்கள் அறிக்கை வந்ததாக எனக்கு தோணவில்லை. ஏன்னா இந்த ஒரு இண்டிகேஷன் வெங்கையா நாயுடு வந்த உடனே இவர் மேடம் சொன்ன மாதிரி அவர் தாய் வீடுன்னு நினச்சிக்கிறாரு. ஸோ என்னோட தார்மீக கடமை நான் உடனே வான் பண்ணி ஆகணும். இந்த ஒயிட் மேன்ஸ் பேர்டன் மாதிரி, ஐயோ இங்கெல்லாம் உங்களுக்கு சின்ன என்னன்னு தெரியாதா, நான் தான் உங்களுக்கு டீச் பண்ணணுமா அப்படின்னு எங்கே போனாலும் அந்த ஒயிட் மேனுக்கு என்ன இந்த மாதிரி நீ கிறிஸ்டியன்ஸ் கிடையாதா, அந்த மாதிரி அவங்களுடைய மதத்தையும் அவங்களுடைய கொள்கையும் பரப்புவதற்கு ஒரு எப்போவுமே ஒரு பேர்டன் சுமந்துகிட்டே இருக்க மாதிரி ஒரு நிலைமை. அந்த ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் இவர் நான் வான் பண்ணணும், இல்லைன்னா ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுரும், இல்லை திரு வெங்கையா நாயுடு சொன்னதை நீங்கள் சீரியஸாக எடுத்துக்க போகிறீங்க
அப்படின்னு ஏதோ ஒரு தாய் வீட்டு பாசத்தில் சொன்னாரா? நேச்சுரல் அலைன்னு ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு, கடந்த காலத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதிமுகவும் பாஜகவும் அதனால தான் சொன்னேன், அப்போ சொன்னதுக்கும் இப்போ சொல்றதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ். இரங்கல் வீட்டில் ஒரு நாள் வந்து ஒரு மத்திய அரசின் சார்பில் மத்திய அமைச்சர் வர்றதும், அவர் நாள் முழுவதும் அங்கு இவர்களுடைய துயரத்தை பங்கெடுக்கும் வகையில் அங்கே இருக்கிறதும், அதுவே கண்ணை உறுத்தக்கூடிய ஒன்றாக எப்படி மாறுது? அவர் அன்னைக்கு வரல, அதுக்கு முதல் நாளே வந்துட்டார். முதல் நாளே வந்துட்டார். பலமுறை இது ஒரு தொடர்ச்சி, இது மட்டும் தனியாக பார்க்கக்கூடாது. அதுக்கும் நீங்கள் கவர்னரோட விசிட்லேருந்து பார்க்கணும். கவர்னர் இருமுறை ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. முதல் முறை போயிட்டு வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் ஒரு பெரிய சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. ஹெல்த்தை பற்றி அதிகம் சொல்லலை, ஜெயலலிதாவின் உடல்நிலையை பற்றி அதிகம் சொல்லவில்லை அவருடைய அறிக்கையில். ரெண்டாவது போயிட்டு வந்ததுக்கப்புறம் அறிக்கையே இல்லை, ஒரு பெரிய மௌனம். ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அங்கேருந்து அதோட தமிழ்நாட்டோட நடவடிக்கைகள், தமிழ்நாடு டெவலப்மெண்ட்ஸில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது அங்கேருந்தே தொடங்குகிறது. அதற்கப்புறம் முதல் நாளே திரு வெங்கையா நாயுடு வருகிறார். அப்போவும் எந்த கிளாரிஃபிகேஷன் கிடையாது. அவர் ஒன்றும் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்டர், எப்போவுமே மீடியாவுக்கு நெருக்கமானவர். எந்த அப்டேட்ஸ் எதுவுமே இல்லை, யாரிடம் பேசவில்லை. அவருடைய நோக்கம் அந்த ஹாஸ்பிட்டல் உள்ளே நடப்பதை பார்க்கிறார். அதுக்கப்புறமும் அடுத்த நாள் முழுவதுமாக தங்கியிருக்கிறார். தேர்ட் டே இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார். இதெல்லாம் ஒரு தொடர்ச்சியாக பார்க்கும்பொழுது இவங்களுக்கு ஏதோ ஒரு நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதோ அப்படின்னு ஒரு பிஜேபி டெம்ப்டட்னு என்ன தோன்றுது. வானதி குறுக்கிட்டீங்க, திருமதி வானதி. என்ன வாய்ப்பு இருக்கிறதா நினைக்கிறீங்க சொல்லுங்க. மரியாதைக்குரிய அமைச்சர் திரு வெங்கையா நாயுடு அவர்கள் முந்தைய நாள் வருகிறார் சாயந்தரம். அதற்கு பின்னால உங்களுக்கு இல்லை, நம்மளுக்கு எல்லாம் நல்லா தெரியும், சாயந்தரம் வந்த ரிப்போர்ட், அதுக்கு பின்னாடி அரை மணி நேரம் கழிச்சு மருத்துவமனையிலிருந்து இன்னொரு அறிக்கை. அதனால் அவர் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்கிறார். திரும்ப நைட்ல இந்த மாதிரி ஒரு மறைவு செய்தி வருகிறது. காலையில் எழுந்தோன்னே அங்கேயே இருக்கக்கூடிய அமைச்சர், நான் இந்த நேரத்தில் இன்னொன்று உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன், திரு வெங்கையா நாயுடு அவர்கள் தொடர்ச்சியாக இங்கிருப்பதன் வாயிலாக தன்னுடைய விருப்பம் இதில் வெளிப்பட்டு விடுகிறதா, இல்ல நீங்க வேற விதமா இதை பயன்படுத்த நினைக்கிறீங்களாங்கிற கேள்விக்கு இதே மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மெட்ரோ ட்ரெயினுடைய விரிவாக்கத்துல செகண்ட் ஃபேஸ் இனாகரேஷன் நடந்தப்போ திரு வெங்கையா நாயுடு எந்த அளவிற்கு அவரும் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு எவ்வாறெல்லாம் உதவி கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்கள் வாயிலாக அறிக்கை கொடுத்திருக்காரு, பேசியிருக்காங்க அந்த அம்மா. எந்த அளவுக்கு தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு அவங்க ரெண்டு பேரும் மினிஸ்டர்ஸ் உதவி பண்றாங்கன்னு. தொடர்ச்சியாக இதுக்கு முன்னாடி எலெக்ஷன் சமயத்துல கூட ரொம்ப குரூஷியலான ஒரு விஷயம், எங்களோட மின்சாரத்துறை அமைச்சர் தமிழக அமைச்சரை பார்க்க முடியல முதலமைச்சரான சொல்றாரு ஒரு மீட்டிங்ல. அதற்கு பின்னாடி திரு வெங்கையா நாயுடு அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்கப்படுது, உங்களை எப்படி நடத்துறாங்க? அவர் சொல்றாரு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு தமிழக முதலமைச்சர் நான் எப்ப பாக்குறனோ பாக்குறான்னு. ஆக ஒரு மத்திய அமைச்சர் தொடர்ச்சியாக ஒரு நல்லுறவை வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சருடைய மறைவிற்கு கூட வந்து ஒரு 3 மணி நேரம் எக்ஸ்ட்ரா இருந்தது உங்களோட கண்ணை ஏன் உறுத்துது? ரெண்டாவது, எந்த ஒரு அரசியல் கட்சியும் எப்படி வளரணும்னு ஸ்டேட்ல இருக்கோ அந்த வழியில நாங்க வந்து ஜனநாயக ரீதியாக எங்களோட கட்சியை பலப்படுத்துவோம், வளர்ந்து வருவோம், வெற்றி பெறுவோம். அதற்கு பதிலாக இன்னொரு அரசியல் கட்சி வைத்திருக்கக்கூடிய அரசாங்கத்துல போய் அதிகாரம் செலுத்தக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு வந்து அதுல அந்த அரசியல் அதிகாரத்தின் மேல ஆசையோ இல்ல நீங்க எல்லாம் சொல்ற மாதிரி நாங்கெல்லாம் கரிசனத்தோட அக்கறையோட அதிமுகவை எச்சரிக்கை பண்றோம் அப்படின்னு சொன்னா கூட மத்திய அரசாங்கத்திற்கும் மாநில அரசாங்கத்திற்கும் இருக்கின்ற உறவை பேணுகின்ற விதத்துல பேணித்தான் ஆக வேண்டும். பாஜக மத்திய அரசுல இருக்குங்கிறதுக்காக மத்திய அரசை புறக்கணித்து விட முடியாது மாநில அரசால. அதே போல கவர்னரோட விசிட்டுக்கு அப்புறம் ஒவ்வொரு தரம் அறிக்கை கொடுக்கணும்னு எங்கேயும் கட்டாயம் இல்லைங்க. கவர்னர் ஒரு மாநிலத்துல முதலமைச்சர் உடல்நிலை சரியில்லாத போது அரசியலமைப்பு ரீதியாக எந்த அளவுக்கு அந்த ஸ்டேட்டை கேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அக்கறையில அவர் மருத்துவமனைக்கு சென்று வந்தாரே தவிர ஒவ்வொரு முறையும் சென்று வந்து அறிக்கை கொடுக்க வேண்டிய வேலை கவர்னருக்கு கிடையாது. ஆக கவர்னருடைய அதிகாரம் என்பது தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மத்திய அமைச்சருக்கும் என்ன மாதிரி மாநில முதலமைச்சரோட உறவு இருக்கோ அந்த அளவுக்கு தான் நடந்திருக்கு. அதனால் நிறைய விஷயத்தை கற்பனை செய்து கொண்டு திராவிட இயக்கத்திற்கே ஏதோ பெரிய ஒரு ஆபத்து வந்திருப்பதை போல இந்த இடத்துல அவர்களுடைய அறிக்கை சுட்டி காட்டுவது என்பது எதை காட்டுகிறது என்றால், திமுகவிற்கு எதிரான மனநிலையில் இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய வாக்கு வங்கி என்பது பாஜகவின் பக்கம் வந்துவிடக் கூடாது என்பதற்கான அவங்களுடைய மறைமுக உள்ள கிடங்க வேணா அந்த அறிக்கை வெளிக்காட்டுது. அவங்களே ஒத்துக்கிறாங்களே. ஏறத்தாழ நீங்களே அந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. கடைசி பாயிண்ட்ல வந்து நீங்க ஏறத்தாழ நீங்க எந்த திசை வழியில போகும் அப்படின்றதுக்கான சமிக்ஞையை நீங்க வந்து தந்திருக்கீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். திரு மாலன் குறிக்கிட்டீங்க, தமிழரசனும் குறிக்கிட்டீங்க. அதாவது இப்போ இந்த
ஏன் இந்த மாதிரியான ஒரு பார்வை அமைச்சர் வந்திருந்தார், அதனால் மட்டும் வரல. அது வந்துட்டு அண்மை காலங்களில் நடந்த விஷயங்கள், அது அதிமுக பாஜகவினுடைய அரசு, அதிமுக அரசு ரெண்டும் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஒட்டி அது வருது. ஜெயலலிதா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதற்கு அடுத்த ஓரிரு தினங்களில் வந்து உச்சநீதிமன்றத்தில் பாஜக அரசு காவேரி விஷயத்தில் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்கிறது. அண்மை காலங்களில் வந்து ஜெயலலிதா இருந்தபோது எதிர்த்த உதய் திட்டம், த ரைட் டு ஃபுட் ஆக்டு, உணவு பாதுகாப்பு சட்டம், அந்த விஷயங்கள் எல்லாம் அதுக்கு நேர் எதிரான ஒரு நிலையை வந்து அது நீட்டு. இன்றைக்கு வந்து மதுரவாயில் திட்டம் இத்தனை ஆண்டுகளாக கிடப்பில் கிடந்தது, திடீரென்று அது கிளியர் பண்ணப்படுகிறது. அது நீண்ட காலமாக மத்திய அரசு வற்புறுத்தி கொண்டிருந்த ஒரு திட்டம் அது வந்து. அப்போ என்ன சந்தேகம் வருகிறது என்று சொன்னால், இவர்கள் மீது அழுத்தம் கொடுக்கப்படுகிறதா, அல்லது ஜெயலலிதா வந்து மத்திய அரசோடு சில விஷயங்களில் முரண்பட்ட விஷயங்களில் உறுதியாக நின்றதைப் போல இப்போது இருக்கிற கட்சி தலைமையோ ஆட்சி தலைமையோ நிற்காமல் இருக்கிறதா, அல்லது அவர்களை வளைப்பதற்கான முயற்சிகளை, வேறு விதமான முயற்சிகளை அதை வந்து மேற்கொள்கிறதா? இந்த சந்தேகம் வருவதற்கு என்ன காரணம்னா, மற்ற மாநிலங்களில் வந்து பிஜேபி வந்து ஒரு அருணாச்சல் பிரதேசத்தில் என்ன செய்தது என்று நம்ம பார்த்துருக்கோம், உத்தரகாண்டில் வந்து என்ன செய்தது என்று நம்ம பார்த்துருக்கோம். அதை போல் இங்கே அவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லாத நிலையில் 2 பேரை முன்வைத்து கொண்டு ஒரு ரூல் பை ப்ராக்ஸி என்பதை வந்து செய்வதற்கு முயற்சிக்கிறதா என்கின்ற சந்தேகங்கள் வருகிறது. ஏனென்றால் இந்த நிலைப்பாட்டில் ஏற்படுகிற மாற்றங்கள், அதாவது யூட்டர்ன், நேரடியான தலைகீழான மாற்றம் ஏற்படுகிற போது அந்த சந்தேகம் வருகிறது. அந்த சந்தேகத்திற்கு வந்து இது காரணமாக இருக்கலாமோ என்ற ஒரு கேள்வியும் எழுவதை தவிர்க்க முடியாமல் இருக்கிறது. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மறைவுற்ற போது இந்த நாட்டினுடைய முதல் குடிமகனான குடியரசுத் தலைவர் வந்தார், பிரதமர் வந்தார், ஒடிசாவிலிருந்து நவீன் பட்நாயக் வந்தார், உத்தரப்பிரதேசிலிருந்து அகிலேஷ் வந்தார், டெல்லியிலிருந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வந்தார், காங்கிரஸ் கட்சி, இப்படி பல்வேறு கட்சியினுடைய தலைவர்கள், முதலமைச்சர்கள், பொறுப்பாளர்கள் வந்திருக்கிறார்கள். இவ்வளவு பேர் வந்தபோது பாஜக வந்தது, இவர்கள் மட்டும் மணிக்கணக்கில் அமர்ந்திருந்தார்கள் என்று ஏதோ ஒரு முடிச்சு போடுவது என்பது அவசரத்தனமானது. இவ்வளவு பேர் வந்தார்கள். புரட்சித் தலைவி அம்மாவினுடைய மறைவு என்பது ஒரு மிகப்பெரிய தமிழகத்தில் ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதில் யாருக்கும் மாறுபட்ட கருத்து கிடையாது. ஆனால் அதனால் அதிமுகவினுடைய தலைமையை வழிநடத்துகிறவர்கள், தொண்டர்கள், இவர்களுக்கு ஏதோ ஒரு கொள்கை மாறுதல் வந்து விட்டது, அல்லது ஒரு தொய்வு வந்து விட்டது, அவர்களுக்கு வந்து ஒரு சுணக்கம் வந்து விட்டது என்றெல்லாம் ஒருபோதும் யாரும் சொல்லிவிட முடியாது. அப்படியெல்லாம் அப்படி ஒரு தொய்வு, ஒரு சுணக்கம், இதுவெல்லாம் ஒரு வெற்றிடம், அது நிரப்ப முடியாத வெற்றிடம், அதில் யாருக்கும் மாறுபட்ட கருத்தே கிடையாது. ஆனால் இதற்கு மேலே எப்போதெல்லாம் பாஜக மத்திய அரசு, அந்த மத்திய அரசுடைய மாநிலத்துக்கு எதிரான கொள்கைகள் வந்திருக்கிறதோ, நடைமுறைகள் வந்திருக்கிறதோ, அதையெல்லாம் உறுதியாக எதிர்த்து புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் குரல் கொடுத்திருக்கிறார். அதில் அதுவும் கடந்த கால வரலாறு. எதிர்ப்பது என்பதும் ஒரு மாநில அரசுக்கு வேறு வழியில்லாமல் சில சந்தர்ப்பங்களில் இணைந்து செயல்பட வேண்டிய அவசியம் வருவதும் அது நிர்வாக நடைமுறை. அது எந்த அளவுக்கு அதில் ஒரு கருத்து மாறுபாடு இருக்கலாம், ஆனால் வேறு மாநில அரசுக்கென்ற மட்டுப்படுத்தப்பட்ட அதிகாரங்களுக்கு அவ்வளவுதான். அந்த மட்டுப்பட்ட அதிகாரங்கள் இன்றைக்கு பல்வேறு அதிகாரங்கள் மத்திய அரசுடைய கைக்கு போய்விட்டது. அதனால இதற்கெல்லாம் இது வந்து அதை சொல்லிக்கிட்டே தான் சிலதெல்லாம். இப்போ உணவு பாதுகாப்பு சட்டமா, அதில் சில நாம் கொண்டு வந்த திருத்தங்களில் எவ்வளவு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, ஜிஎஸ்டியா, அதில் நாம் கொண்டு வந்த திருத்தங்களில் எத்தனை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் கணக்கிலே கொண்டு தான் நடைமுறையில் அது வேறு இந்த கூட்டாட்சி தத்துவத்துக்கு ஏற்ப சில இணைந்து செயல்பட வேண்டிய அவசியம் மாநில அரசுக்கு, இந்த மாநில அரசுக்கு மட்டும் இல்லை, எல்லா மாநில அரசுக்கும், அது மம்தா பானர்ஜியுடைய மாநில அரசுக்கும் சரி, நம்முடைய மாநில அரசுக்கும் சரி, மார்க்சிஸ்டுகள் ஆண்ட மாநில அரசுக்கும் கூட சரி, இப்படிப்பட்ட ஆட்சி நிர்பந்தங்கள் காரணமா தான் போறாங்கன்றீங்க. ஆனால் அதற்கான பார்வை வந்து வேறு வழியான ஏதேனும் நிர்பந்தங்கள் இருக்கின்றனவா, வேறு அழுத்தம் காரணமாக இந்த நிலைப்பாடு வருகிறதா அப்படின்ற சந்தேகம். நாம் நம்முடைய பார்வையை ஒரு மாதிரி இப்ப திரு வெங்கையா அவர்கள், மத்திய அமைச்சர் திரு வெங்கையா அவர்கள், அவர்களை பற்றி புரட்சி தலைவி அம்மா அவர்களை ஒரு வரியில சொல்லிட்டார். மத்திய அரசில் நம்முடைய தோழன், இன்றைக்கு இருக்கிற மத்திய அரசில் நம்முடைய மாநில நலன்களை பாதுகாப்பதற்கு நாம் போராடுகிற போது நமக்கு துணை நிற்கிற மத்திய அரசோடு அதற்கு இணைந்து செயல்படுத்துவதற்கான வழிமுறைகளை நமக்கு துணை இருக்கிற ஒரு தோழன் என்றே அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள்.
அது வந்து நீங்கள் எடுத்து அந்த தோழன் தான் வந்து லேண்ட் அக்விசேஷன் பில் வந்த போதும் சரி, ஜிஎஸ்டி வந்த போதும் சரி, அதை வந்து எதிர்த்து ஓட்டு போட்டாங்க, வாக் அவுட் பண்ணாங்க. அவங்க வந்து தோழங்கிறதுனால வந்து உடனே தோள் கொடுத்து அதை வந்து அதாவது அதை குறிப்பிட்டு தான் எந்த மாநில உரிமைகளுக்காகவும் மத்திய அரசோடு இணக்கம் இல்லாமல் சமரசம் செய்து கொள்ளாமல், ஆனால் அதே நேரத்தில் மாநில அரசுக்குரிய அந்த அதிகாரங்கள் அந்த எந்த அளவுக்கு எம்மட்டில் இருக்கிறதோ அதனுடைய அந்த கூட்டாட்சி தத்துவத்துக்கு ஏற்ப இணைந்து செயல்பட வேண்டிய நிர்பந்தம் வருகிற போது வேறு வழி இல்லையே. சரி, ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். வானதி அவர்கள் பேசின ஒரு கருத்து முக்கியமானது, மாலன் அவர்கள் முன்வைத்த ஒரு கருத்தும் விவாதித்துக்குரியது. வானதி அவர்கள் திமுக எதிர்ப்பு மனநிலையில் இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் எங்கே பாஜக பக்கம் சாய்ந்து விடுவார்களோ அப்படின்ற அச்சத்திலிருந்து வெளிப்படக்கூடிய கருத்தாக கூட அது இருக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்படி திமுக எதிர்ப்பு மனநிலையில் இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் ஏன் அதிமுக தொண்டர்களாகவே அதிமுக காரர்களாகவே அதே மனநிலையில் தொடர மாட்டார்களா? ஏன் அவர்கள் பாஜக காரர்களாகவோ பாஜக தரப்புக்கோ மாற வேண்டிய அவசியம் அப்படின்ற கேள்வி எங்கே இருந்து வருகிறதுன்ற ஒரு கேள்வி இருக்குது. அதை போலவே சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கிறது. ஏனென்றால் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் மறைவுற்ற பிறகு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இருக்கிறது, தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்கள் இருக்கிறார்கள். அவங்கெல்லாம் இருக்கும்போதே கவர்னர் உள்துறை அமைச்சரை பார்த்து சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கிறது என்று சொல்வது கூட சிலரால் விமர்சிக்கப்பட்டது. ஏன் ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் இருக்குது, அவங்கெல்லாம் மற்றவர்கள் இல்லையா? முதலமைச்சர் இறந்து விட்டால் மற்றவர்கள் நிர்வாகம் செலுத்துவதற்கு இல்லையா? இதில் கவர்னருடைய கரம் எங்கே வருகிறது அப்படின்ற கேள்வியும் கூட முன்வைக்கப்பட்டது. அது எல்லாவற்றையும் ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். ஒரு இடைவேளைக்கு பிறகு காலத்தின் குரல் தொடரும். திரு சுப்பிரமணி, வானதி அவர்கள் சொன்ன உங்களுக்கான கேள்விக்கு நீங்கள் முன்வைத்த கருத்து தான் வானதி அவர்கள் ஒரு பதில் சொன்னாங்க. அதையோடு சேர்த்து கேட்கிறது, குட்டையை குழப்ப முயற்சி அல்லது அதிமுகவில் பிளவு ஏற்படுத்த முயற்சி அப்படின்றதுக்கு திரு KS செங்கோட்டையன், அந்த கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள் ஒருவர், நீண்டகால சட்டமன்ற உறுப்பினர், அவர் இன்றைக்கு ஒரு 6 பக்கத்துக்கு விரிவான ஒரு மறுப்பு அறிக்கையை தந்திருக்கிறார். இது மாதிரி என்னை பற்றி நான் ஏதோ பதவிக்கு ஆசைப்படுவதாக, பதவி கோரி வற்புறுத்தி வருவதாக சில செய்திகள் ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் பரப்பப்படுகிறது. அந்த கருத்தை நான் மறுக்கிறேன். நான் இறுதி வரையிலும் இந்த இயக்கத்துக்கு நான் விசுவாசமாக இருப்பேன். அப்படியான எந்த எண்ணமும் எனக்கு இல்லை அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். ஆனாலும் இந்த கருத்து தொடர்ந்து ஊடகங்களில் உலா வருது. இந்த கட்சி ஒற்றுமையாக நிலைக்குமா, நீடிக்குமா, இதே மாதிரியான ஒரு பிடி அந்த கட்சி தலைமை பதவிக்கு வரவங்களுக்கு அது மாதிரியான ஒரு பிடிக்குள் வைத்திருக்க முடியுமா? இந்த பிளவு ஏற்படுத்த முயற்சி அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு ஊகத்தின் அடிப்படையில் வரக்கூடியதா, இல்லை வெறும் கற்பனை, இதில் ஆதாரமற்றது அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறதா? முழுக்க கற்பனைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா செங்கோட்டையனுக்கு இந்த மறுப்பு கொடுப்பதற்கே 4 நாட்கள் உள்ளது. ஏன்னா 5ஆம் தேதி இருந்தே இந்த ஒரு ஒரு ரிப்போர்ட்ஸும் இந்த மாதிரி ஒரு ரூமர்ஸும் வாட்ஸ்அப்பு மற்ற வலைத்தளங்களில் இதை பற்றி நிறைய கமெண்ட்ஸ் போயிட்டுருக்கு. அவருக்கு 9ஆம் தேதி தான் டைம் கிடச்சிருக்கு. ஸோ 4 நாள் அது எதற்காக பயன்படுத்துகிறாங்கன்னா, இது வந்து வேண்டுமென்றே சார் சொன்ன மாதிரி கட்சி தரப்புலேருந்து பிளான் பண்ணுற செய்தியாகவும் இருக்கலாம். முழுக்க கற்பனை இல்லை, முழுக்க ஆதாரம் இல்லாமலும் இல்லை. அதுக்கு இது இனிஷியல் டேஸ் தானே, 3 நாள் தான் அது ஜெயலலிதா இல்லாத ஒரு தமிழகம் ஏற்பட்டு. ஸோ இந்த 3 டேஸ்க்குள்ளே ஒரு ஒரு பவர் ஒரு டசல் மெதுவாக உருவாகிற ஒரு ஒரு சூழ்நிலை மெதுவாக உருவாகி கொண்டிருக்கிறது. அதில் அதை பயன்படுத்தி கொள்வதற்காக மீடியாவிடம் சில தலைவர்களும் சில எம்எல்ஏக்களும் தனியாக பேசுகிறார்கள். இந்த மாதிரி விஷயங்களை அதிருப்தியாளர்கள் இப்படி சொல்வது சகஜம். அதிருப்தின்னு சொல்ல முடியாது. இன்னும் அந்த அந்த அடைமொழிக்குள்ள அவங்க இன்னும் வரல. ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா இந்த மாற்றத்தில்? இப்போதைக்கு அமைச்சராக இருக்கவர்களும் இல்லை நல்ல அதிகாரிகள், நல்ல பதவியில் இருக்கும் அதிகாரிகளும் சந்தோஷம். ஏன்னா ஜெயலலிதா கிரியேட் பண்ண ஒரு செட்டப்பே தொடர்கிறதுன்ற போர்வையில் அவர்கள் நல்ல நிலையில் தொடர்கிறார்கள். ஆனால் செங்கோட்டையன் போன்ற ஒரு பல வருடம் அமைச்சராக இருந்தவர், பெரும் மக்கள் செல்வாக்கு உள்ள அந்த பகுதியில் இருக்க ஒரு தலைவர், ஆனால் ஒரு அமைச்சர் கூட இல்லை, ஆனால் ஒரு காலத்தில் நல்ல இன்ஃப்ளூயன்ஷியலாக இருந்து வெளியே போனவர். அமைச்சராக இல்லாதவங்களுக்கு மீண்டும் அமைச்சராக இருக்க வாய்ப்பு இருக்கா இந்த வாய்ப்பில்? ஸோ இந்த அந்த இந்த இந்த 3-4 நாட்கள் வந்து இதற்காக பயன்படுத்தப்பட்டுள்ளது. கற்பனையில் எழுதப்பட்ட செய்தி அல்ல, அவர்கள் தரப்பிலிருந்தே கசிய விடப்படும் ஒரு தகவல்கள் தான். ஆனால் இதை பயன்படுத்தி உள்ளே வந்து சில பதவிகளுக்கு அவங்க பேரம் நடத்தலாம்.
கடைசியில் மீடியா கற்பனை என்று வழக்கம் போல் சொல்லிவிடுவார்கள். அதை பற்றி கவலை இல்லை, ஏதோ ஒரு திருப்பம். மீடியா எழுதுற அது ஊகத்துக்கு அந்த மாதிரி ப்ளேம் பண்ணதற்கு பஞ்சிங் பேக் மாதிரி அந்த மாதிரி கிரிட்டிசிசம் கடைசியில் நமக்கு வந்து சேரும். அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் இது வந்து கற்பனை அல்ல, முழுக்க முழுக்க ஆதாரம் இல்லாமலும் இல்லை. 4 நாட்களுக்காக நடந்த ஒரு 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 நாடகம் சொல்ல முடியாது. 4 நாள் உழவி வந்த ஒரு விஷயத்தை மறுப்பதற்கு இவருக்கு இவ்வளவு நேரம் தேவைப்பட்டது. அவர் கவனத்துக்கு இப்போ கூட போயிருந்திருக்கலாம். ஸோ ஊடகத்தின் மீது கடைசியா பழி சொல்லிடுவாங்க, அதுக்கு அவங்களே செய்திகளை கசிய விட்டுட்டு அவங்களே பழி சுமத்துவாங்க அப்படின்ற பார்வை. ஒரு விஷயம் என்னன்னா, இது கற்பனை அல்ல. பிளவுபடுத்தக்கூடிய முயற்சி அப்படின்றது ஒன்று உள்ளுக்குள்ளும் நடக்கலாம், வெளியில். நீங்க குறிப்பிட்ட முதலமைச்சராக ஒப்பாரும் மிக்காரும் இல்லை அதிமுகவினுடைய தானை தலைவியாக புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இருந்த காலத்திலேயே இவர் அமைச்சராவாரா, இவர் நீக்கப்படுவாரா என்றெல்லாம் ஊடகங்கள் எழுதி வந்தது. இது ஊடகங்களுடைய போக்கு, இயல்பான போக்கு. ஊடகங்கள் வந்து அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே இவர் கட்சியில் நீக்கப்படுவாரா, இவருக்கு அமைச்சர் பதவி கிடைக்குமா என்றெல்லாம் அது ஊடகங்களுடைய போக்கு. ஊடகங்களுடைய செய்தி பசிக்கு இப்போது 1 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்களை உள்ளடக்கிய அதிமுகவில் தலைமைக்கு பெரும் இழப்புக்கு ஏற்பட்ட பின்னாலே ஒரு வெற்றிடம், அந்த வெற்றிடத்தை நிரப்பப் போகிற தலைவர் யார் என்ற எதிர்பார்ப்பு இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதிமுக தொண்டர்கள் இல்லாமல் கோடிக்கணக்கான பெண்கள், பற்றாளர்கள் என பல வகையிலும் செல்வாக்கு மிகுந்த ஒரு தலைமை அதிமுக. அந்த தலைமையினுடைய இழப்புக்கு பிறகு எல்லோருக்கும் கூட அதிமுக அப்பாற்பட்டவர்கள் கூட அந்த எதிர்பார்ப்பு இருக்கலாம். ஆகவே இந்த சூழ்நிலையிலே ஊடகங்கள் இதுவா அதுவா என்று இவருடைய செய்தி பசிக்கு ஏதாவது ஒரு தீனி போட்டுக் கொண்டிருப்பது இப்போது ஏற்கனவே இருந்தது போல வாடிக்கை. அவர்கள் வாழ்ந்த காலத்திலே கூட இவர் அமைச்சராக்கப்படுவாரா, இவருக்கு கிடைக்குமா, அவர்கள் காலத்தில் ஜெயலலிதா அவர்கள் இருந்த நேரத்தில் அதிருப்தியையோ முணுமுணுப்பையோ வெளியில சொல்லாம இருந்தவங்க கூட இப்போது அந்த வருத்தத்தையோ கசப்பையோ கசிய விடுவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இதெல்லாம் சொல்லலாம். இது வந்து ஒரு ஊடகங்களுக்கு வந்து அந்த வாடிக்கையான இதுல என்ன இப்ப வந்து யார் கசி விட்டது? ஒரு இவ்வளவு பெரிய மறுப்பறிக்கை வந்திருக்கிறது. இன்னைக்கு மறுப்பறிக்கை திரு செங்கோட்டையன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர், ஒரு மூத்த சட்டமன்ற உறுப்பினர், பல்வேறு பொறுப்புகளில் இருந்தவர். எனக்கு வந்து கிஞ்சித்தும் இல்லை தொடர்பில்லை இந்த செய்திகள்ல. 4 நாள் ஆச்சுன்னு அவர் சொல்லணும். அதுதான் இப்போ உங்களுடைய அந்த அவசரத்துக்கு தேவைக்கு ஏன் இது 4 நாள் ஆச்சு அப்படிங்கிறது. இதுக்கு நீங்க வந்து ஒரு நேரங்காலம் குறிக்க முடியாது. இல்ல அவர் விரைந்த அறிக்கை வந்திருக்கு. அவர் 2 நாள் ஊர்ல இருந்திருக்கலாம், கோவில இருந்திருக்கலாம், அல்லது இந்த புரட்சி தலைவி அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு வேற ஏதாவது இருந்திருக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு காரணமே இல்ல, ஒரு முகாந்திரமே இல்லை. இல்லை, அப்படியான ஒரு மூத்த தலைவர். நான் பல முறை இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினரில் அதிக முறை போட்டியிட்டு அதிக முறை வெற்றி பெற்ற மூத்த சட்டமன்ற உறுப்பினர்ன்ற பெருமைக்குரியவர். அவரை பற்றியெல்லாம் இப்படியான ஊகங்கள் வர்றது இருக்குல்ல, அதற்கான ஊற்று எங்கேருந்து வருது அப்படின்ற ஒன்றும் நம்ம யோசிக்க வேண்டியதாக. இந்த ஊற்றை நீங்க தேடினீங்கன்னா அதில் ஒன்றும் இருக்காது. இது ஒரு காணல் நீர், இது ஊற்றே இல்லை. ஊற்றென்றே நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். இது காணல் நீர் காட்சி, நீங்களாகவே கற்பனையாக வடித்து காட்டுகிற ஒரு காட்சி. ஊடகங்கள் செய்கிற அது வாடிக்கையான அவங்களுடைய செய்தி தீனி, அவ்வளவுதான். சரி, எங்கிருந்து வருது வந்து? சரி, ஊற்றா காணல் நீரா அப்படின்றது பார்வை, ஒவ்வொருவருக்கும் ஒரு பார்வை அதில் மாறுபடுவோம். வானதி அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறது, ஜெயலலிதா அவர்கள் உடல் நலம் குன்றிய பிறகு இன்றைக்கு அவர் மறைந்த நிலையில வரக்கூடிய கருத்துக்கள், மத்திய அரசு நிர்பந்திக்கிறது, ஆளுநர் நிர்பந்திக்கிறார் அப்படின்ற கருத்துக்கள்லாம் ஒருபுறம், அவர் உடல்நலம் குன்றி மருத்துவமனையில் இருந்த நாட்களிலேயே தமிழக அரசாங்கத்தினுடைய சில நிலைப்பாடுகளில் மாற்றம் வந்தது. மத்திய அரசோடு அனுசரித்து போவதற்கான ஒரு நிலை, அல்லது தாங்கள் எதிர்த்தவற்றை அவங்களே ஆதரித்த நிலை வந்தது அப்படின்ற பார்வையை, கருத்தை திரு மாலன் அவர்கள் முன்வைத்தார். இதற்கு எழுப்பப்பட்ட விமர்சனம் என்பது அதிமுகவை ஆதரித்த தரப்பினர் அல்லது அதிமுகவுக்கு வெளியே இருக்கக்கூடிய தரப்பினர் கூட உடன்பாடில்லாத ஒன்றை ஏற்கக்கூடிய நிலைக்கு மத்திய அரசு நிர்பந்தம் செய்கிறது. மத்திய அரசு தன்னுடைய இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு தன்னுடைய அதிகாரத்தை நிலைநாட்ட பார்க்கிறது. அதற்கு ஜெயலலிதா அவர்கள் முடங்கிய நிலையில், படுத்த படுக்கையாக முடங்கிய நிலையில் அதிமுகவினர் அல்லது அதிகாரத்தில் இருந்தவர்கள் இணங்கி போனார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைத்து கொண்டே இருந்தாங்க. இந்த குற்றச்சாட்டுகள் எதிலும் அடிப்படை இல்லை அப்படின்னு நிராகரிக்க முடியுமா திருமதி வானதி?
குறிப்பாக நீட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தினுடைய உரிமைகள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதுதான் மறைந்த முதலமைச்சருடைய கோரிக்கையாக இருந்தது. உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பிற்கு பின்னால் மத்திய அரசாங்கம் அந்த சட்டத்தில் கொண்டு வரும்போது கூட அதுல மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. தமிழகத்தினுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. குறிப்பாக இடஒதுக்கீடு பாதிக்கப்படாது, தமிழகத்தில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய பல்வேறு மருத்துவக் கல்லூரிகள் அதாவது கட்டமைப்பு வசதிகளை நாங்கள் செய்திருக்கிறோம், அது மாற்று மாநிலத்தவர் வந்து அதில் பயன்பெற்று விடக்கூடாது என்கின்ற அந்த கோரிக்கையை ஏற்று அந்த நீட் எக்ஸாமிலேயே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தான் அதில் இடம் இருக்கணும். தமிழ் மாநிலத்தில் நீங்க அந்த கட்டமைப்பை வேற மாநிலத்துக்காரங்க பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இல்லை, இடஒதுக்கீடு பின்பற்றப்படும் என்று மத்திய அரசாங்கம் மாறுதல்களை தமிழகத்தின் கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டது. அதற்கு பின்னால் தமிழகத்தின் அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு மாறி இருக்கு. இன்னொன்னு சொல்றேன், மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களே மிக முக்கியமான அரசியல் முடிவுகளை யூ டர்ன் அப்படிங்கறத அவரும் பண்ணியிருக்காங்க. ஈழத்தமிழரோட விஷயத்துல, இலங்கை பிரச்சனையில இந்த மாதிரி பல்வேறு உதாரணங்களை நாம சொல்ல முடியும். முன்னதாக மிக கடுமையாக எதிர்த்த பல்வேறு விஷயங்களில் அதிமுக கட்சியினுடைய நிலைப்பாடு மாறி இருக்கிறது. ஆக ஒரு அரசாங்கத்தை நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி ஒன்று இவர்கள் கோரிக்கையை ஏற்று வரக்கூடிய மாற்றங்களை ஏற்றுக்கொள்வது என்பது இயல்பு. தமிழ்நாட்டோட கோரிக்கை என்ன வருதோ அது உதய் திட்டமா இருக்கலாம், அல்லது நீட் எக்ஸாமா இருக்கலாம், உணவு பாதுகாப்பு சட்டமா இருக்கலாம், ஜிஎஸ்டியா இருக்கலாம். என்ன மாதிரி கோரிக்கைகளை மத்திய அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது என்பது முதல்ல முக்கியமான அம்சம். இரண்டாவது, மாநில அரசாங்கத்தை மதுரவாயிலுடைய வழக்கு நிலுவையில் இருக்கு. தமிழக அரசு தன்னுடைய நிலைப்பாட்டில் தளர்வு இருக்கிறது. மத்திய அரசுக்கு இன்னைக்கு வந்து இது கொடுத்திருக்காங்க, தங்களுடைய அனுமதி இசைவை தெரிவித்திருக்கிறாங்க. சில குறிப்பிட்ட இல்ல அந்த திட்டம் முடங்கி இருந்தது. மாநில அரசாங்கத்தை நிர்பந்திச்சோ, மாநில அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் அரசாங்கத்தின் மீது ஆதிக்கம் செலுத்தி ஒரு மத்திய அரசாங்கம் செயல்பட முடியாது. உயர்நீதிமன்றம் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசியல் சொன்னது, அதுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க. மத்திய அமைச்சர் நிதின் கட்கரியும் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் பல முறை முதலமைச்சர் அவர்கள்ட்ட இந்த திட்டத்திற்காக இதை முடக்காதீர்கள், இதை எதிர்க்காதீர்கள் என்ற கோரிக்கை வச்சாங்க. அப்பெல்லாம் தமிழக அரசு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போது தன்னுடைய நிலையில் மாற்றம் இருக்கிறது. இன்றைக்கு காலையில மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். மத்திய அரசு குழுவை அனுப்பி அந்த பாதையில் ஏதாவது சின்ன மாற்றங்களை செய்ய முடியுமா, வேற ஏதாவது திருத்தங்களை சிறிது. ஏற்கனவே அதுல 9 வளைவுகள் வருது. ஏன் அந்த 9 வளைவுகள் தேவையற்ற வளைவுகள் அப்படின்றதுதான் வழக்கு பண்றதுல நம்முடைய நிலை, மாநில அரசு தொடுத்திருக்கிற வழக்கினுடைய நிலை. ஏன் இந்த பாதை இவ்வளவு குறுகிய பாதையாக முதல்ல திட்டமிடப்பட்டு அது அவ்வளவு நீளமாக ஏன் போச்சு, ஏன் அது வந்து அதிகரிக்கப்பட்டது அதனுடைய நீளம்? அந்த நீளம் அதிகரிக்கிற போது பல குறுக்குகள் வருகிறது. அது வந்து ஒரு கன ரக வாகனங்கள் வருவதற்கே வாய்ப்பற்ற ஒரு பாதை. இப்படிலாம் நம்முடைய அந்த வழக்குல நாம் தொடுத்திருக்கிறோம். அதே நேரத்தில் குடிசைகளுக்கு வந்து பாதுகாப்பு இருக்கணும் என்பது மாநில அரசுடைய ஒரு மைய கருத்துக்கள். வழக்க ரிப்போர்ட் பண்ண ஒரு பணி இல்ல இதெல்லாம் நானும் இல்ல அவங்க எழுப்பின முதல் அந்த ஒரே ஒரு அப்ஜெக்ஷன் என்னன்னா, அந்த கூவமன் அந்த வாட்டர் கோர்ஸை வந்து அஃபெக்ட் ஆகுது, நீர்வழி பாதையை அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறது. திட்ட மதிப்பீடு எல்லாமே இல்ல. இந்த 9 வளைவுகள்லாம் அங்க இல்ல இருக்கு. அதை பத்தி எல்லாம் தமிழக அறிக்கையிலேயே அது இருக்கு. அறிக்கையில இருக்கான்னு தெரியாது, கோர்ட்ல இல்ல. கோர்ட்ல இல்ல. சரி, வானதி அவர்கள் முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க குறிப்பிட்டீங்க. திருமதி வானதி, நீங்க வந்து மிகச்சரியாக குறிப்பிட்டீர்கள். சாலை மற்றும் கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி அவர்கள் முதன்முறையாக மத்திய அமைச்சரானதற்கு பின்னால் தமிழகத்திற்கு வந்தபோது வெளிப்படையாக மாநிலத்தினுடைய முதலமைச்சருக்கு கோரிக்கை விடுத்தார். பாருங்கள், நம்ம வந்து கோர்ட்டுக்கு வெளியே கூட நம்ம பேசி தீர்த்துக்கலாம், வழக்குனால ஒவ்வொரு வருஷம் பட்ஜெட்டுக்கான நிதி கிட்டத்தட்ட போன வருடம் மத்திய பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்ட மதுரவாயில் அந்த சாலை திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதியும் அந்த திட்டமும் முடக்கப்பட்டு மத்திய அரசாங்கம் கிட்டத்தட்ட திரும்பி செல்ல வேண்டிய சூழல் வந்த போது மத்திய இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன், இது மாநிலத்திற்கான இந்த திட்டம் நிச்சயம் நிறைவேற்றியாக வேண்டும், எந்த வழிகளிலெல்லாம் மாநில அரசாங்கத்திற்கு பிரச்சனை இருக்கிறதோ அதை நாங்கள் சரி செய்து கொடுக்கிறோம் என்று தொடர்ச்சியாக பேசிக்கொண்டு வந்திருக்கிறார். இன்று கோர்ட்டிலே நிலுவையில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கிலே மாநில அரசாங்கம் இதில் எப்படி இந்த திட்டத்தை தங்களுடைய கோரிக்கைக்கு ஏற்ப இதை செயல்படுத்த முடியும் என்பதற்கு மத்திய அரசாங்கம் அதற்காக ஒரு குழுவை வந்து போட முடியும்னு சொல்றாங்க. இதுல யூ டர்னோ இல்ல மறைந்த முதலமைச்சருடைய கருத்திற்கு முற்றிலும் மாறாக மாநில அரசாங்கம் நடக்குது அப்படின்னு சொல்றதுல அர்த்தம் இல்ல. ரெண்டாவது, மாநில அரசாங்கத்தை இன்னும் அவங்க தொடர்ச்சியா நடத்தணும்.
எம்மாதிரியான விஷயங்கள்ல மாற்றம் வருது, எப்படி அவர்கள் எடுத்துக்கொள்ள போகிறார்கள்? அவர்கள் மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள். அதனால இதுல ஒரு அரசாங்கம் நடக்குது, அவர்கள் பொறுப்பான ஒரு கட்சியாக, அரசியல் கட்சியாக அதை நடத்த போறாங்க. இப்பவே நீங்க 3வது நாள் உட்கார்ந்து இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, இந்த கான்கிரீட் ஃப்ரேம்குள்ள இருந்து நீங்க வெளியில வரக்கூடாதுன்னு ஒரு அரசாங்கத்தை யாரும் நிர்பந்திக்க முடியாது. அரசியல் சாயம் பூசுவதும் அவசியம் இல்லாதது. இந்த மாநிலத்தினுடைய நலனை பாதுகாப்பதற்காக ஒரு அரசாங்கத்தை மக்கள் அவர்கள் கையில் கொடுத்திருக்கிறார்கள். இன்னைக்கு அவங்க கையில் கொடுத்த போது தலைவி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அரசாங்கம் அவர்கள் கையில் இருக்கிறது. ரைட். நீங்க சொல்ற அந்த விஷயம்ன்றது தேர்தலுக்கு முன்பே அவர்கள் இதையெல்லாம் எதிர்த்திருக்கிறார்கள். மக்கள் அவங்களுக்கு ஆட்சியை கையில் கொடுத்தப்ப நீட்டை எதிர்க்கிறோம்ன்ற நிலைப்பாடு அதிமுக எடுத்தது, ஜிஎஸ்டியை எதிர்க்கிறோம்ன்ற நிலைப்பாட்டை எடுத்தது, கல்விக் கொள்கையில் எதிர்ப்போம்னு எடுத்தது, உதவி திட்டத்தை எதிர்ப்போம்னு எடுத்தது, உணவு பாதுகாப்பு திட்டத்தில் மத்திய அரசு நிர்பந்தத்தை ஏற்க மாட்டோம்னு சொல்றதை எதிர்த்தது. இந்த விஷயங்களை எல்லாம் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால் அதிமுக மத்திய அரசு எதிர்ப்பு நிலையில் இருக்கும்போது தான் மக்கள் அதை ஆதரிச்சிருக்காங்க. எனவே மக்கள் அடுத்த 4.5 ஆண்டு காலத்துக்கும் இந்த பிரச்சனையில் நீங்க இதை நம்பி நாங்கள் வாக்களிச்சோம் அப்படின்னு கேட்கறதுக்கு மக்களுக்கு ஒரு மாரல் அத்தாரிட்டி இருக்கு அப்படின்றத மறுக்க முடியுமா? இதே பீரியட்ல அவங்களும் யூட்டன் அடிச்சிருக்காங்க. இதே பீரியட்ல அவங்களும் யூட்டன் அடிச்சிருக்காங்க. காவேரி வாக்கெடுப்புல கூட அதிமுக தன்னுடைய எதிர்ப்பு நிலையை உறுதிப்படுத்தி இருக்கிறது. வானதி, மாநில மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்த மாதிரியே நீங்க சட்டமன்ற தேர்தலை சந்தித்தோம், அதற்கு பின்னாக அந்த வாக்குறுதியை நாங்க காப்பாத்துறங்கிறது நியாயமான வார்த்தை, மாற்று கருத்து இல்ல. ஆனால் தமிழக அரசு எந்த கோரிக்கைகளை முன்வைக்கிறதோ அதை மத்திய அரசாங்கம் ஏற்றுக்கொண்டால் அந்த திட்டங்களை ஏற்றுக்கொள்வதில் தமிழக அரசுக்கு என்ன தயக்கம்? அப்படித்தானே ஒரு அரசாங்கம் இயங்க முடியும். நாங்க எதிர்த்தோம், கடைசி வரைக்கும் நீங்க நாங்க சொல்றதெல்லாம் கேட்டாலும் கூட எதிர்ப்போம்னு சொன்னா அப்ப என்ன அர்த்தம் இருக்குது? சரி, அப்படியான மாற்றம் வந்திருக்கு. முதல்வரோட விஷனுக்கு மாறாக போகிற போது தான் இந்த கேள்விகள் வருது. மறைந்த முதல்வருடைய விஷன் என்பது இந்த விஷயங்களில் வேற ஒன்றாக இருந்தது, அவருடைய ஸ்டாண்ட் பாயிண்ட், அவருடைய நிலை என்பது வேற ஒன்றாக இருந்தது. அது அவர்கள் இல்லாத போது அந்த நிலை மாறுகிற போது இந்த சந்தேகங்கள், இந்த கேள்விகள் வருகிறது. இப்போ அவங்க 2 தரப்புமே விளக்க வேண்டியது என்ன அடிப்படையில் இதை என்னென்ன மாற்றங்களை இவங்க சஜஸ்ட் பண்ணாங்க, என்னென்ன ஏற்றுக்கொண்டார்கள், எந்த அடிப்படையில் நேர் எதிரான ஒரு முடிவிற்கு வந்தார்கள், அதற்கான காரணங்கள் என்ன, அதற்கான அவசியங்கள் என்ன, அதெல்லாம் அவர்கள் விளக்குவதற்கு கடமைப்பட்டிருக்கிறார்கள். அதெல்லாம் விளக்காத வரைக்கும் இந்த கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கும், எழுப்பப்படும், அதற்கு அவர்கள் பதில் சொல்வதற்கு அழுத்தம் கொடுக்கப்படுவார்கள். அதில் மாற்றம் கிடையாது. அது இல்லை, இந்த நிர்பந்தங்கள், இந்த வெளிப்படையாக வெளியான அறிக்கைகள் அப்படின்றது வீரமணி அவருடைய அறிக்கை, மறுபுறத்தில் தமிழிசை மற்றும் டாக்டர் இல்லை, நான் சொல்வது ஆட்சியில் இருக்கிறவர்கள் எடுத்த யூட்டர்ன். ஆட்சியில் இல்லை, இந்த அந்த அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நிர்பந்தம் தந்தார்களா, நிர்பந்தத்துக்கு பணிந்தார்களா அப்படின்ற ஒரு விஷயம் தான் அந்த யூட்டர்னுக்கு பின்னாடி எழுப்பக்கூடிய அரசியல் கேள்விகளா இருக்கு. இதுல நான் பார்க்கிறேன், இப்போ இருக்கக்கூடிய முதல்வரையும் திரு பன்னீர்செல்வம் அவர்களையும் கட்சியின் தலைமைக்கு யார் வருவார்கள் என்று ஊகிக்கப்படுகிறதோ அவரையுமே கூட ஒரு ஃபேக்கேடாக, ஒரு முகமூடியாக முன்னிறுத்தி அவர்களுக்கு பின்னால் இருந்து ஆட்சி செய்வதற்கான முயற்சிகள் நடக்கிறதா என்கின்ற கேள்விகள் வருது. அதற்கான அழுத்தங்கள் அவர்கள் மீது கொடுக்கப்படுகிறது. எங்களுடைய நிலைப்பாட்டை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் இல்லை என்றால் வேறு விஷயங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் என்பதைப் போல எல்லா முனைகளிலிருந்தும் அழுத்தங்கள் கொடுக்கப்படுகிறது. அதாவது அரசியல் ரீதியாக அழுத்தங்கள் கொடுக்கப்படுகிறது. நீங்கள் இந்த காஸ்ட் பற்றி சொன்னீங்களே, இந்த ஜாதி பிரச்சனையே கூட அது மாதிரியான ஒரு அழுத்தம் என்று தான் நான் பார்க்கிறேன். நீங்கள் இதை எங்களை நிராகரிப்பீர்களே ஆனால் நீங்கள் இந்த பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருக்கும் என்பதை போன்ற ஒரு அழுத்தம் ஆட்சியில் ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. அதே போல வேறு யாரையாவது முன்னிறுத்தி மக்களுடைய குரல் என்று சொல்லி யாரையாவது ஒரு பிரதமருக்கு தொடர்புடைய அல்லது பாஜகவோடு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ஒருவரை முன்னிறுத்தி அவர்கள் மூலமாக இப்போது இருக்கிறவர்களுக்கு எதிரான ஒரு பிஜேபியோட சாய்ஸ் இவர், ஆனால் இவங்களோட இப்படிலாம் கருத்துக்கள் வெளியான பிஜேபியோட சாய்ஸ் இல்லை. நீங்க சில மாதங்களுக்கு முன்னால் நடிகை கௌதமி அவர்கள் மோடி அவர்களை சந்தித்து பேசிவிட்டு வந்திருக்காங்க. இன்றைக்கு கௌதமி அவர்கள் ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. அப்போ எல்லா முனைகளிலிருந்தும் நாங்கள் ஒரு அழுத்தத்தை கொடுப்போம், நீங்கள் அதற்கு இணங்கவில்லை ஆனால் இந்த அழுத்தங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் என்பதை போன்ற ஒரு செய்தி அனுப்பப்படுகிறதான்னு என்னுடைய கேள்வி. கௌதமி அவர்கள் கொடுத்ததுக்கு நீங்க பிஜேபி பின்னணியில் இருக்குமோன்னு உள்நோக்கி சந்தேகப்படுறேன். ஏனென்றால் மக்களுக்காக நான் பேசுறேன்னு அவங்க சொல்றாங்க. மக்களுக்காக பேசுகிறவர்கள் மக்கள் பணத்தை மாற்ற முடியாமல் வீதியில் நின்ற போது பேசலையே அவங்க. அப்போ அவர்கள் அவ்வளோ பெரிய துயரத்தையும் அவ்வளோ பெரிய நெருக்கடியும் அவ்வளோ பெரிய பிரச்சனைகளையும் எதிர்கொண்டாங்களே, அப்போ பேசலையே.
இன்றைக்கு வந்து மக்கள் மனதில் இருக்கிற கேள்வியை நான் எதிரொலிக்கிறேன் என்று சொல்லி அவங்க அறிக்கை கொடுக்குறாங்க. மக்கள் மனதில் அந்த கேள்வி இருக்கிறது, அதில் சந்தேகம் இல்லை. அதற்கு நிச்சயமாக விளக்கங்கள் தேவை, அதுலேயும் சந்தேகம் இல்லை. ஆனால் அதை சொல்வது யார்? சொல்லக்கூடியவங்களுக்கு நோக்கம் இருக்குது, அதை வேற யாரும் இயக்குறாங்க அப்படின்ற கருத்தை வைக்கிறீங்க. திருமதி வானதி, உங்கள் பதில். திருமதி கௌதமி அவர்களுடைய அறிக்கைக்கு நாங்க பதிலளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் பிரதம மந்திரிக்கு எழுதுனது அவங்களோட பிளாக்ல அந்த லெட்டரை வெளியிட்டிருக்காங்க. அவங்க மாதிரியே லட்சக்கணக்கான பேருக்கு அந்த சந்தேகம் இருக்கலாம், அவர்களும் கடிதங்கள் அனுப்பி இருக்கலாம். தமிழ்நாட்டுல இன்னைக்கு என்ன நடந்தாலும், அதிமுகக்குள்ள என்ன பிரச்சனை நடந்தாலும் அதுக்கு பாரதிய ஜனதா கட்சி தான் காரணம். மத்திய அரசாங்கத்துல இருந்து அமைச்சர்கள் அப்பப்போ வந்து பாக்குறாங்க, அவங்க தான் காரணம். இந்த மாதிரி எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சோம்னா அதுக்கு எண்டே இருக்காது. ஆனா ரொம்ப தெளிவாக தமிழகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இருக்கிறது. அந்த அரசு தன்னுடைய பதவிக்காலம் முழுவதும் தமிழகத்தினுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்கிறது. திரு மாலன் அவர்கள் முன்வைச்ச ஒரு நிமிஷம் மாலன் அவர்கள் முன்வைத்த கேள்வி, ஒரு பிராக்சி ஆட்சியை, ஒரு நிழல் ஆட்சியை நடத்த முயற்சி நடக்கிறதான்ற கேள்வி இருக்கிறது. ஆட்சி தலைமை, கட்சி தலைமை என்ற பேச்சுகள் அடிபடுகிற நேரத்தில் உண்மையிலேயே அதிகாரம் இவர்களிடம் இருக்க போகிறதா, அல்லது அவர்களுக்கு பின்னால் இருந்து இயக்கக்கூடிய சக்தியாக மத்திய அரசு இருக்க போகிறதா அப்படின்ற கேள்வியை திரு மாலன் முன்வைக்கிறார். அதற்கு அவருடைய சந்தேகம் அல்லது குற்றச்சாட்டுக்கு உங்க பதில நேரடியா சொல்லுங்க. மத்திய அரசாங்கத்திற்கும் மாநில அரசாங்கத்திற்குமான என்ன உறவு வேண்டுமோ, என்ன தொடர்பு வேண்டுமோ அதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கே தவிர, அவர்களுடைய உட்கட்சி பிரச்சனையாகட்டும், அரசாங்கத்தை அவர்கள் நடத்துகின்ற விதமா இருக்கட்டும், நாளைக்கு அவர்கள் அரசாங்கம் மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமையாகட்டும், இதுல எந்த விதத்திலேயும் மத்திய அரசாங்கத்திற்கு இதுல சம்பந்தம் கிடையாது. இரண்டாவது, இன்று இருக்கக்கூடிய அரசியல் சூழல் அப்படிங்கிறதுல யாருக்கு சாதகம் பாதகம் என்று அலசக்கூடிய சூழலில் ஒவ்வொருவரும் தங்களுடைய விருப்பத்தை, ஆசையை வேறு விதமாக இன்னைக்கு அறிக்கை மாதிரி சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் எப்படி இருந்தாலும் இதை வரக்கூடிய காலம் தான் பதில் சொல்ல முடியுமே தவிர, இன்னைக்கு உட்கார்ந்து ஒவ்வொரு அறிக்கையாக நாம உட்கார்ந்து இதுதான் நடக்க போகுதான்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது, டைரக்டா ப்ளேம் பண்றாரு. அதாவது மோடி அவர்களை அண்மையில சந்திச்சாங்க கௌதமி அவர்கள். மற்ற பிரச்சனைகள்ல குரல் கொடுக்காத ஒருவர் இந்த பிரச்சனையில குரல் கொடுக்கிற போது இந்த சந்தேகம் எழுகிறது. அந்த முனையிலும் பல முனையிலான தாக்குதல் இங்கு நடத்தப்படுகிறதா சந்தேகம் எழுகிறது மாலன் அவர்கள் கேட்கிறார்கள். தமிழகத்திலிருந்து பல்வேறு நபர்கள் பிரதமரை சந்திச்சுட்டே தான் இருக்காங்க. அதனால ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு தளத்துல அவங்களோட கருத்துக்களை வெளிப்படுத்திட்டு தான் இருக்காங்க. அதனால பார்த்துட்டு வர ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு பிரச்சனையில குரல் எழுப்பும் போதெல்லாம் இது மாநில அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்குதான்னு ஆரம்பிச்சோம்னா அதுக்கு ஒரு எல்லை இருக்காது. ரெண்டாவது, இன்னைக்கு நீங்க விவாதத்துல முதல்ல அடிப்படையாக வைத்திருப்பது நம்ம திரு கி வீரமணி அவர்களுடைய அறிக்கை. அப்படி ஒருவேளை அவர் அதிமுகவை பற்றி ரொம்ப கவலைப்பட்டாரு அப்படின்னு சொன்னா அவருக்கு உண்மையாகவே அந்த அக்கறை இருக்கும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகமும் அதிமுகவும் ஒன்றாக இணைந்து தமிழ்நாட்டில் இனிமேல் செயல்படுங்கள் வேணா அவர் சொல்ல முடியும். ஏனென்றால் அந்த திராவிட இயக்கத்தை காப்பாற்றணும், அந்த சித்தாந்தத்தை கட்டி காப்பாற்றணுங்கிற அக்கறையில அப்படி ஒரு அறிக்கை வந்திருந்தா அதை வேணா நாம சொல்ல முடியுமே தவிர, இன்னைக்கு அந்த கட்சிக்குள்ள என்ன நடக்குது நீங்க எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் ஏன் வந்திருக்கிறது? 20 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே திரு கி வீரமணி அவர்கள் திராவிட ஃபார்முலா அப்படின்ற ஒன்றை நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது நீங்க 2 பேருமே இடங்களை பகிர்ந்து கொண்டு நில்லுங்கள் அப்படின்னு அவர்கள் சொன்னதும், அந்த கருத்தை 2 கட்சிகளுமே ஏற்காம போனதும் வரலாற்றில் பதிவான உண்மை. உங்களுடைய நிறைவு கருத்துக்களை கேட்கிறேன் திரு தமிழரசு. முன்னாள் திரைப்பட நடிகை திருமதி கௌதமி அவர்கள் ஏதோ சந்தேகங்களை முன்னாள் நடிகை சார் இப்போ நடிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அண்மையில கூட அது எனக்கு திரைப்படத்தில் எனக்கு அவ்வளவு ஈடுபாடு கிடையாது. அதனால நான் அப்படி சொல்றேன். ஏன்னா எனக்கு தெரிந்த வரையில அதில் எனக்கு ஈடுபாடு இல்லை. அவங்க சில சந்தேகங்களை எழுப்பியிருக்காங்க. அவங்க இதே போல பாஜக கூட முன்னாடி எப்போ இருந்ததாகவும் இப்போ இருக்கிறாங்களா என்ன அது கூட எனக்கு தெரியாது. செவி வழி செய்தி. ஆனா அவங்க எழுப்புற சந்தேகத்துக்கு பதில் சொல்ல வேண்டியது, அவர்களுக்கு எப்படி ஒரு குடிமகனா சந்தேகம் கேட்கிறாங்களோ அதே போல அதுக்கு ஒரு குடிமகனாக எங்களை போன்றவருக்கு ஒரு கடமை. அப்போலோ மருத்துவமனை அறிக்கை தருகிறது, ஆளுநர் அறிக்கை தருகிறார், அதிமுகவினுடைய கட்சி தலைவர்கள், பொறுப்பாளர்கள், அமைச்சர் பெருமக்கள் அறிக்கை தருகிறார்கள். இவ்வளவுத்துக்கும் பிறகும் திருமதி கௌதமிக்கு இந்த சந்தேகம் வருகிறது என்றால் அவர்கள் இந்த கேள்வி எழுப்பதற்கு ஒரு தார்மீக நெறியோ கடமையோ கிடையாது. இப்போ நான் கேட்கிறேன், அவர்களே ஏதோ கடுமையான ஒரு நோய்வாய்ப்பட்டதாக எல்லாருக்கும் தெரியும். அவங்களே வெளிப்படையா சொல்லியிருக்காங்க. அதுல ஒண்ணும் இல்ல இல்ல இதுல எங்கே என்ன எப்போது எப்படி இந்த சர்ச்சைக்கெல்லாம் இது அவசியமா? இவர்களுக்கு அதை கேட்பதற்கான ஒரு தார்மீக உரிமை என்ன உரிமை இருக்கு?
இவ்வளவு பேர் சொன்ன பிறகு அப்போ அப்போலோ மருத்துவமனையை சந்தேகிக்கிறீர்களா, ஆளுநரை சந்தேகிக்கிறீர்களா, அமைச்சர் பெருமக்களை சந்தேகிக்கிறீர்களா, யாரை சந்தேகிக்கிறீர்கள்? யாரை நீங்கள் சந்தேகிக்கிறீர்கள்? இதே நீங்க சொல்லணும் இல்ல. ஆளுநரை சந்தேகிக்கிறீர்கள். கேள்விதான் அவங்க எழுப்புறாங்க. ஆளுநர் தான் அத்தாரிட்டி ஆஃப் த ஸ்டேட். இல்லை, அதுக்கு நான் ஒரு பதில் சொல்ல விரும்புகிறேன். அதாவது 2 நாளைக்கு முன்னால் வந்து ஹிந்து நாளிதழில் வந்து ஒரு செய்தி வந்திருந்தது. அவங்க வந்து நர்ஸுகளோட எப்படி பேசினாங்க, எப்படி ஒரு உற்சாகமாக இருந்தாங்க, எப்படி அங்கே இருக்கிற உணவை பற்றி கமெண்ட் பண்ணாங்க, அங்கே இருக்கிற டாக்டரோட ஹேர் ஸ்டைலை பற்றி கமெண்ட் பண்ணாங்க என்றெல்லாம் வந்து அதில் செய்திகளில் வந்திருந்தது. அவ்வளவு உற்சாகமாக இருந்தவர் வந்துட்டு மருத்துவமனைக்கு வெளியில் அவ்வளோ பேர் இருந்து அழுகிறார்கள், அவர்கள் வந்து மண்சோறு சாப்பிட்றார்கள், பிரார்த்தனை செய்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருக்கலாம், ஒரு வாய்ஸ் கொடுத்துருக்கலாம். அவங்க எலெக்ஷன் போது வாட்ஸ்அப்பில் வந்து ஓட்டு கேட்டு வாட்ஸ்அப் அனுப்புகிறாங்க, வாய்ஸ் மெசேஜஸ் வருது, அதை செய்திருக்கலாம். யாரே இவ்வளோ பேரோடு அவர்கள் கலந்து உற்சாகமாக பேசி பழகியவர்கள் வந்து ஆளுநரை சந்திக்கல, ஸ்பீக்கரை சந்திக்கல, முதல்வரை சந்திக்கல, வேற யாரும். நீங்களே ஒரு கட்டத்தில் நாளைக்கு ஒரு நிமிஷம் நீங்க போட்ட ஒரு நிலா இரவுல வருது, யாருக்கு பயந்துட்டு வருது, பகல்ல ஏன் வரமாட்டேங்குதுன்னு கூட கேட்பாங்க. இந்த கேள்வி கூட தலைவர் கருணாநிதி இந்த பேதமை கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்லணுமா? அதாவது யார் இதுல நிறைவடைய வேண்டுமோ, நிர்வாகமா, ஆளுநர் மன நிறைவு கொள்ள வேண்டும், கட்சியா, கட்சியுடைய தலைவர்கள் பொறுப்பாளர்கள் அவர்கள் நிறைவு கொள்ள வேண்டும். அவர்கள் மேல அன்பு வைத்திருக்கிற மக்கள் நிறைவு கொள்ள வேண்டாமா? அவங்க மேல அன்பு வைத்திருக்கிற மக்கள் நிறைவு கொள்ள வேண்டாமா? அவருடைய மக்கள் இல்ல, மக்களால் நான் சொன்னீங்க. அப்ப மக்களுக்கு மேல நீங்க வந்து அந்த ஷார்ட் ஷீட் கொடுங்க. இல்ல நீங்க வந்து இல்ல மக்களால் நான் சொன்னீங்களா, மக்களுக்கு பதில் சொல்லணுமா வேண்டாமா? மக்கள் சார்ந்தவர்கள் தான் ஆளுநர் என்பவர்களும் அமைச்சர் பெருமக்களும் ஆட்சியில இருக்கிறவர்களும் கட்சிக்காரர்களும் அவர்களும் மக்கள் சார்ந்தவர்கள். அவர்களும் மக்கள் சார்ந்தவர்கள். ஆமா, அவர்தான் மக்கள் ஆளுநர். மக்கள் அப்போலோ மருத்துவமனைக்கு ஒரு அஜெண்டா உள்ளது, கிளையண்ட் சீக்ரெட்ஸ்னு சொல்லிக்கலாம். அதிமுகவுக்கு சில நிர்பந்தங்கள், கவர்னருக்கு என்ன வந்தது, அவர் பார்த்துட்டு வரும்பொழுது என்ன நிலைமை சொல்றது? அவர் பார்க்கலையா? அவர் பார்த்தவரை சொல்லலாமே. இல்ல, அவர் பார்த்தவரை பார்த்தார், அவரா போய் பார்த்தார். அதையும் வெளிப்படையான இரண்டாவது முறை போகும்போது அதுவும் சொல்லவில்லை. நீங்க ஆளுநருடைய உரிமையில், அரசியல் சட்டம் வழங்கி இருக்கிற உரிமையில மக்கள் உரிமைக்கு மேல எதுவுமே கிடையாது. நீங்களாகவே ஒரு கற்பனை செய்து கொண்டு சந்தேகம் எழுப்ப முடியாது. மக்களின் உரிமைக்கு மேல ஆளுநருக்கும் கிடையாது. ஆளுநர் சொல்றார், ஆளுநர் சொல்றார், ஆளுநருடைய அறிக்கையில சொல்றார். தினந்தோறும் ஒரு அமைச்சர் பேசினாரு சொல்றீங்க. நான் அம்மாவை பார்த்தேன், பேசினேன், நல்லா இருக்காங்கன்னு சொன்னா நான் நம்புவேன். அம்மாவை அவங்களும் பார்க்கல, எல்லாமே அவங்க அரைகுறை செய்திகள் தான் கொடுத்தார்கள். அதன் மூலமாக நிறைய கேள்வி எழுப்பிய திருமதி கௌதமிய, அவர் ஒரு பெண் தமிழ்நாட்டுடைய கட்சி தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், பாஜக, அந்த பாஜகவுடைய பற்றாளர் திருமதி கௌதமி. தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு டாக்டராக, ஒரு பெண்மணியாக, ஒரு பெண்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் இருக்கிறது, அது நீங்க மருத்துவமனையெல்லாம் நீங்க வந்து படம் எடுத்து கொடுக்க முடியாது என்று அவர்களே சொல்லியிருக்கிறார். சொன்னார்களா இல்லையா? மாலனவர்களும் கூட வெளிப்படுத்தினாங்க. நீங்க வந்து அதனால இதற்கு மேல இவர்கள் எங்கிருந்தோ உட்கார்ந்து கொண்டு இப்படி ஒரு கேள்வி எழுப்புகிற போது இதையெல்லாம் சர்ச்சையாக்கி அதற்கு மேல அது ஊக்கம் தருவது என்பதே ஒரு நல்ல மனிதாபிமானமான செய்தி. ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுக்கறதுல பிரைவசி கொஸ்டின் எங்க வந்தது? ஒரு வீடியோ கொடுக்கறதுல பிரைவசி கொஸ்டின் எங்க வந்தது? 3 தொகுதியில் எலெக்ஷன் நடக்கும் பொழுது அறிக்கை வருகிறது, நன்றி தெரிவித்து அறிக்கை வின் பண்ணதுக்கு அப்புறம் இடையில எந்த ஒரு மக்களுக்கு செய்தியே இல்லையே. அவருடைய அறிவுரையின் பேர்ல சிலது வந்திருக்கு. அவங்க சொல்றது வேற, அவருடைய அறிவுரை வேற. இன்னும் அங்க மண்சோறு சாப்பிடுறவன் அமைச்சருக்கு பார்க்க வரல. நன்றி. அது அந்த அறிக்கையிலும் உடல்நலம் பெற்று இருப்பதாக பூரண கணம் அடைந்து முடிவு செய்து கொண்டு கேட்கிற கேள்விக்கெல்லாம் முழுமையான பதிலை யாராலும் தர முடியாது. ஏன்னா அவங்க கேள்வியை முடிவு செய்து கொண்டு கேட்கிற கேள்வி, பதில் ஒரு முடிச்ச உருவாக்குறதுக்காக போடுற கேள்வி, அது விடைக்காக இல்ல. சில கேள்விகள் வந்து பதில்கள் இல்லைன்னா சில கேள்விகள் துரத்தி கொண்டே இருக்கும். அந்த கேள்விகள் வந்து எழுறதும் நிற்காது. அது கௌதமி எழுப்பலாம் அல்லது இன்னொருத்தங்க எழுப்பலாம். சில கேள்விகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதுக்கான வாய்ப்பு, விளக்கம் பெறுவதற்கான கேள்வி அல்ல, வில்லங்கம் செய்வதற்கான கேள்விகளுக்கெல்லாம் யார் பதில் சொல்ல முடியும்? என்ன இவ்வளவு பேர் சொல்லியும் அப்புறம் ஏன் எனக்கு நேரா வந்து நீங்க வந்து காட்சி தரல? இவ்வளவு பேருமே பார்க்கலையே. சரி, நன்றி. யார் பார்த்தவர்கள் சொல்லுகிற போது, அதை நம்பக்கூடியவர்கள் நம்புகிற போது உங்களுக்கு என்ன இடையில வந்து ஒரு சந்தேகம்? நாங்க அவங்களை நேசிக்கிறோம், அதனால சந்தேகம், வேற ஒண்ணும் சந்தேகம் இல்ல. சரி, நன்றி. எவ்வளவு அவங்க மேல மரியாதை இருக்கோ அந்த அளவுக்கு எங்களுக்கும் அவங்க மேல மரியாதையும் அன்பும் இருக்கிறதுனால உண்மையான மரியாதையாக இருக்குமானால் உண்மையான மரியாதை இல்ல, உண்மையான மரியாதை கிடையாது. செய்திக்கு வழி விடுவோம். செய்திக்கு மரியாதை கிடையாது.
சிலரை போல நிறைய கருத்துக்களை பரிமாறி இருக்கீங்க. உங்கள் வருகைக்கும் கருத்து பெயருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.